நாளைக்கு தான் தேதி 1, இன்னைக்கு கார்த்திகை மாசம் பிறந்து வருது. இதுல எப்படின்னா ஒவ்வொரு இது கேட்கறான். இது என்ன கேட்கறாங்கன்னா 40 சம்ஸ்காரங்களை பத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு இதுலயும் இப்ப வரபோது கார்த்திகை ஒவ்வொரு பண்டிகைகள் எப்படி கொண்டாடுறது, சாதாரணமா என்ன அடிப்படை, என்ன அதுல எப்படி கொண்டாடணும். நாங்கெல்லாம் கூட்டு குடும்பமா ஒருத்தர் கிடையாது, தனித்தனியா சிதறி இருக்கோம், சரியா இருக்கிறதால தெரிய மாட்டேங்கிறது. அதனால எப்படி பண்டிகைகள் எப்படி கொண்டாடுறது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் அதையும் கொஞ்சம் சொல்லுங்க, அந்த சமயத்துல சேர்த்து சொல்லுங்க அப்படி மாதிரி சொல்றேன். அது ஒரு காரணம். அதனால அது ஒரு இதுக்காக சரி சொல்லலாம்னு பாக்குறேன். ஒண்ணும். ரெண்டாவது, இப்போ அடுத்தது கைசிக ஏகாதசி வரப்போகுது. நமக்கு வைகுண்ட ஏகாதசியை விட வைஷ்ணவாளுக்கு கைசிக ஏகாதசி ரொம்ப முக்கியம். கைசிக ஏகாதசி அன்னைக்கு கைசிக புராணம் படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம இதுல கஷேத்திரங்கள்ல உண்டு. காஞ்சிபுரம் இந்த மாதிரி திவ்ய தேசங்கள்லாம் உண்டு. அது தெற்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, திருக்குறங்குடி அங்கெல்லாம் கைசிக புராணம் வாசிக்கிறதுனே சொல்வாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அதான் சேர்த்து சொல்லி இதோட சேர்த்து இந்த மெயின் டாபிக்கோட இதையும் சேர்த்து சொல்லலாங்கிறதுக்காக அடிய அபிப்பிராயம் சுவாமி. அந்த அபிப்பிராயத்துல இன்னைக்கு கார்த்திகை மாசத்தை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லி விடுறேன். கார்த்திகை மாசம் இது திருக்கார்த்திகை, தீபம் ஏற்றது அப்படின்னு நாம சொல்லுவோம். இது இதுக்கு முதல்ல என்னன்னா ஜென்ரலா பொதுவா பாக்குற போது காலம். இந்த காலம்ங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடுறது. இப்போ அடியே நீங்க இப்ப நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன்னா இப்ப ராத்திரி, இதுவே உங்களுக்கு அமெரிக்காவிற்கு பகல் நேரமா இருக்கு, காலம்பர நேரமா இருக்கு. இந்த மாதிரி இந்த காலம்ங்கிறது இடத்துக்கு இடம் வேறுபடுறது. நம்ம சாஸ்திரப்படி என்னன்னா நமக்கு ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறாவா. அந்த மாதிரி இருக்கிற போது மேல்பலகங்களுக்கு தேவலோகம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாசம் அப்படிங்கறத பாக்குற போது கார்த்திகை மாசம் அவளுக்கு பின் இரவு காலம், மிட் நைட்டுக்கு அப்புறம் வருது கார்த்திகை மாசம். நமக்கெல்லாம் காலம்பர விடிகாலம்பர சொல்றோம், உஷத் காலம் சொல்றோம். அந்த மாதிரி அதுல அவ பின் இரவு காலம் எடுத்துக்கலாம் இதை கார்த்திகை மாசத்தை. அதனாலதான் கார்த்திகை மாசத்துல தீப மாசம் அப்படின்னு இதை சொல்வாங்க. தீபோத்சவம் அப்படின்னு சொல்லி தீபத்தை நிறைய ஏத்தி பெருமைப்படுவா. இதை எங்க பார்த்தாலும் தீப அலங்காரம் செய்யணும் அப்படின்பா. என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்துல பூலகத்துல பாரதத்துல அதுவும் தென் தேசத்துல இந்த மாதிரி நிறைய தீபங்களை ஏற்றி வச்சா இது தேவலோகம் வரைக்கும் தெரியுமானா தெரியும், பகவானுக்கு தெரியுமா தெரியும். என்னன்னா இந்த புண்ணிய தேசத்துல எங்க பார்த்தாலும் விளக்கு ஜோதிஷ பிரகாசிக்கிறது, பொழுது போதுபடியும் போட்டிருக்கு அப்படிங்கறத அவ உணர்வார்கள் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரத்துல இந்த மாதிரி சொல்ற. கார்த்திகை மாசம் இந்த மாதிரி தீப மாசமா ஏத்தணும் அப்படி மாதிரி சொல்ற. இங்க ஆண்கள்ல வீடுகள்ல தீபங்களை தீப அலங்காரம் பண்றது, தீபங்களை வரிசையா ஏற்றி வச்சு இந்த மாதிரி பகவானே அப்படின்னு சொல்லிவிட்டு நாம பகவானுக்கு தீபங்களை ஏற்றி வச்சு நம்ம நமஸ்காரம் பண்றது இங்க வழக்கமா இருக்கு. அதை வச்சுதான் திருக்கார்த்திகை நம்ம கொண்டாடுறோம். அதை சரி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு காலங்காலமா அது எப்படி செஞ்சுட்டு வர அப்படின்னு பார்த்தாக்க கார்த்திகை மாசத்துல இந்த தீபம் என்னைக்கோ, கார்த்திகை தீபம் திருக்கார்த்திகை என்னைக்கோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே இதுக்கு என்னன்னா இதுக்கு நைவேத்தியம் அப்படின்னு எடுத்தாக்க பொரி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. பொரி வேணும். பொரியை தான் அன்னைக்கு நைவேதனமா பண்ணணும் அப்படிங்கிறா. என்ன பொரினா நெல் பொரி. பொரி நெல் தனியா இருக்கு, கடையில இருக்கு, அதை வாங்கணும். அந்த கடையில இருந்து அந்த நெல் பொரி நெல்லை வாங்கி கார்த்திகை தீபத்தன்னைக்கு வெள்ளப்பாகு வச்சு அந்த பொரியை அதுல சேர்த்து பொரி உருண்டை பிடிச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்றா. ஆனா எப்படி செய்யணும்னா பொரிய வாங்கக்கூடாது, பொரி நெல்லை வாங்கணும். பொரி நெல்லை வாங்கி அதை நம்ம ஆத்துல அதை பொரிய ஆக்கணும். அதை கடையிலேயே பொரி வாங்கக்கூடாது. கடையிலேயே பொரி நெல் உருண்டையா வச்சிருக்காங்கன்னா அதை பிடிச்சி அதை வாங்கிட்டு நம்ம நிவேதனம் பண்ணக்கூடாது. கடைகள்ல இதுதான் வாங்கலாம் அப்படின்னு இருக்கு. தளிகை பண்றதுக்கு வேண்டிய புளி, கொத்தமல்லி விதம் இதெல்லாம் வாங்கலாம், கடையில வாங்கலாம். கரிகாய்கள் கடையில வாங்கலாம். அதனால இந்த மாதிரி சமயத்துல பட்டாணி கடையில போய் பட்டாணியை வறுத்து வச்சு விற்பனை பண்றான் பாருங்க, ரெடிமேடா வச்சிருக்கான் பாருங்க. அந்த மாதிரி அவன்கிட்ட போய் நெல் பொரிய கொடு, அதை பிடிச்சு வச்சிருந்தா அந்த உருட்டியை கொடு அப்படின்னு வாங்கிட்டு அதை நம்ம பகவானுக்கு நிவேதனம் பண்றதுங்கிறது சரியில்லை. ஒண்ணும் அந்த நெல்லை எப்படி செய்யறது அப்போ அப்படின்னா நெல் தனியா பொரி நெல்லு தனியா இருக்கும். அதை கொஞ்சம் வாங்கி அடுப்புல வானொலியை வச்சு அதுல கொஞ்சம் மணலை சேர்த்து, ஆத்து மணலை சேர்த்து
அந்த 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 சூட்டு அடுப்பு சூட்டுல என்ன ஆகும், இந்த நெல்லை போட்ட உடனே நெல் படபடன்னு பொரியும். பொரிச்சு வெடிச்சு அந்த வானிலையும் இருக்கும், வெளியிலையும் வெடிச்சு சிதறும். அதுக்கு என்ன செய்வா அந்த காலத்துல ஸ்திரீகள், பெரிய பெரிய வயசான ஸ்திரீகள்லாம் என்ன செய்வா, அதெல்லாம் உட்காந்து செய்வா. அதை உட்காந்து ஆத்துல இந்த தென்னந்தோட்டத்துல அடியாத அது அந்த தென்னந்தோட்டம் பின்பக்கம் இருக்கோ இல்லையோ, கை பிடி இருக்கோ இல்லையோ, பிடிக்கிற இடம், அதை அதால வச்சு அந்த மணலை கிளறி அந்த பொறி, அந்த நெல்லை பொறிக்க முடியா பண்ணுவா. வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் அந்த பொறி. அந்த பொறி வந்த உடனே அதை எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த 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 பொறி வெள்ளை வெள்ளையா இருக்கிற பொரியில எடுத்து வச்சுட்டு, அதுல நெல் ஒட்டின்னு இருக்கும், உம்மி மாதிரி ஒட்டின்னு இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, அந்த நெல்லை எடுத்து அந்த பொரிய மாத்திரம் எடுத்து வச்சுட்டு, என்னைக்கு திருக்கார்த்திகையோ அந்த திருக்கார்த்திகனைக்கு அதை பொரி உருண்டையா செஞ்சு நிவேதனம் பண்ணுவா. அன்னைக்கு திருக்கார்த்திகனைக்கு என்ன செய்யறதுனாக்க, அதுக்கு முன்னாடியே ஆண்கள் என்ன செய்யணும், கூடுமான வரைக்கும் புது அகல், மண் அகல் ஒரு குறைஞ்சது 2 வாங்கிக்கணும். ஒரு 4 நாள் முன்னாடியே மண் அகல் 2 வாங்கி அதை ஜலத்துல கொஞ்சம் ஊற போட்டு எடுத்து வச்சிடணும். ஏன் ஜலத்துல போட்டு எடுத்து வைக்கணும்னாக்க, புதுசா இருந்ததுன்னா அப்படியே ஏற்றினோம்னாக்க நிறைய எண்ணெய் இழுக்கும் அது. அதனாலதான் ஜலத்துல போட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே வச்சோம்னா தனி வளர்ந்து போயிடும். வளர்ந்து போனதுக்கு அப்புறம் அதுல நம்ம எண்ணெயை பத்தி நமக்கு எண்ணெய் இழுக்காது. அதனால அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தா. அன்னைக்கு திருக்கார்த்திகை இன்னைக்கு என்னன்னா, விடிகாலம் வேற வேலை ஸ்திரீகள் இன்னைக்கு எண்ணெய் ஸ்நானம் பண்ணணும்னு இருக்கு. எண்ணெய் ஸ்நானம் குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அன்னைக்கு புது அகல்கள் இருக்கும் இல்லையா, புது அகல்கள், அதோட ஆத்துல பழைய அகல் இருக்கும். அந்த பழைய அகல்களோட தொடச்சி வச்சுக்கணும். குத்து விளக்கெல்லாம் இருக்கும், பெரிய வாழ் உபயோகப்படுத்தின குத்து விளக்கள் நமக்கு வம்ச பரம்பரையா வரும், ஆத்துல வரும். அந்த குத்து விளக்கை தேய்ச்சி அது குங்குமம்லாம் இட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு ஸ்திரீகள் காலம்பரை எண்ணெய் ஸ்நானம் பண்ணணும்னு இருக்கு. எண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டு என்ன செய்வா, அவ அன்னைக்கு திருக்கார்த்திகை தளிகை பண்டிகை தளிகை இன்னைக்கு காலம்பரை பண்ணிவிடலாம். பண்டிகை தளிகை பண்ணிட்டு காலம்பரை அவ அந்த ஆராதனை பண்றதா, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி நிவேதனம் தளி அம்சம் பண்றதா இன்னைக்கு பண்ணிவிடலாம். அன்னைக்கு அந்த ஸ்திரீகள் என்ன செய்வா, கூறப்புடவையை உடுத்திக்கணுங்கிறது சம்பிரதாயம். கார்த்திகை இன்னைக்கு கல்யாண விவாக சமயத்துல வாங்கி கொடுத்த கூறப்புடவையை உடுத்திக்கணும் அப்படிங்கிறது சம்பிரதாயமா வச்சுட்டு இருக்கா. அதாவது 40 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் கல்யாணம் ஆனாலும் சரி, கூறப்புடவையை அப்படி பத்திரப்படுத்தி வச்சுட்டு இருப்பா. கார்த்திகை உடுத்திக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருப்பா. அந்த கூறப்புடவைதான் உடுத்திட்டு செய்வா அந்த காலத்துல. இது காலம்பரை பண்டிகை தலிகை ஆகி பெருமாளுக்கு ஆராதனை ஆகி தலிகை எல்லாம் அவருக்கு கண்ட்ரோல் பண்ணி முடிஞ்சிடும். சாயந்தரம் ஆச்சுனாக்க இந்த ஸ்திரீகள் பெருமாள் சன்னதியில விளக்கேற்றணும். என்ன விளக்கேற்றணும், இவ சாயந்தரம் ஆச்சுன்னா மூஞ்சி அலைமிட்டு நெத்திக்கிட்டு அந்த புடவையோட ஒரு பெருமாள் சன்னதியில கொஞ்சம் நெல்லை கீழே போட்டு அதுக்கு மேல மனையை வச்சு, அந்த மனை மேலே கூட நாளைக்கு கொஞ்சம் நெல் போடலாம். அதுல புதுசா வாங்கி இருக்கிற 2 அகல், பழைய அகல்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுல நல்லெண்ணெயை சேர்த்து பஞ்சு திரியா இருக்கணும். பஞ்சு திரி ரொம்ப நல்லது. இந்த கடையில வாங்குறத திரியை விட பஞ்சு திரிங்கிறது ரொம்ப நல்லது. பெருமாளுக்கு விசேஷம். பஞ்சு திரியை போட்டு அது விளக்கேற்றணும். எப்படி ஏத்துறது, பெருமாள் சன்னதியில விளக்கேற்றி வச்சிருக்கோம் இல்லையோ, அந்த பெருமாள் சன்னதி விளக்கில இருந்து இந்த விளக்கெல்லாம் ஏற்றணும். இந்த அகல் விளக்கலை எல்லாம் ஏற்றணும். ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் பழம், பாக்கு, வெத்தலை, புஷ்பத்தெல்லாம் சாத்தி பழம், பாக்கு, வெத்தலை, இந்த பொறி உருண்டை காலம்பரை முடிக்கிற போது அன்னைக்கு கார்த்திகை அன்னைக்கு அந்த பொறி உருண்டையை நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கு சேவிச்சு விட்டு நிவேதனம் பண்ணி விட்டு அப்புறம் கற்பூரார்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அகலையா எடுத்து ஒவ்வொரு அறைகள்ல வைக்கணும். வாசல்ல நிறைய வைக்கலாம், ஒவ்வொரு அறைகளையும் வைக்கணும். பெருமாள் சன்னதியில 1-2 வைக்கலாம். இந்த மாதிரிதான் இந்த மாதிரி கொண்டாடணும். திருக்கார்த்திகை இந்த மாதிரி கொண்டாடணும்னு பரிவழியா வந்துட்டு இருக்குது. இதுல அன்னைக்கு யாராவது ஆத்துக்கு வந்தாலும்னா அவளுக்கு வெத்தலை பாக்கு எல்லாம் கொடுக்கணும். வெத்தலை பாக்கு பொரியெல்லாம் கொடுக்குற வழக்கம் உண்டு. இந்த மாதிரி வழக்கம். அதே மாதிரி மறுநாள் இதே மாதிரி விளக்கேற்றுறது. அதுக்கும் 3வது நாள் குப்பை கார்த்திகை மாதிரி சொல்வா. அன்னைக்கு கொஞ்சமா விளக்கேற்றுவா. இதுதான் கார்த்திகை, திருக்கார்த்திகைங்கிறது அப்படி நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்த பழக்கம் அது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த கார்த்திகை மாசத்துல மாத்திரம் தினம் ராத்திரி வாசல விளக்கேற்றி வைக்கணும். கார்த்திகை மாசத்துல அது எப்படி ஆரம்பிக்கிறோமோ, திருக்கார்த்திகை ஆரம்பிக்கணும். 1ஆம் தேதி எந்த தேதி, கார்த்திகை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு கார்த்திகை முடிகிற வரைக்கும் ராத்திரி தினம் சாயந்தரம் விளக்கேற்றி வைக்கணும்.
அதே மாதிரி மார்கழி மாசத்துல என்ன ஆச்சுன்னா, மார்கழி மாசத்துல விடிகாலம் ஏற்றி வைக்கணும் இருக்கு. அது மார்கழி மாசத்தை பத்தி நாம பார்ப்போம். அது இதுதான் பொதுவான ஒரு முன்னோர்கள் கடைபிடித்து வந்த வழக்கம். நம்ம இதுல வந்து இதுதான். இதுலயே கல்யாணமான முதல் கார்த்தி வருது ஒரு பொண்ணுக்கு அப்படின்னா, அந்த பிறந்த வீட்டு சீரா என்ன செய்வா, குத்து விளக்கு கொடுப்பா, கொண்டு போய் கொடுப்பா. அது வெள்ளி குத்து விளக்கோ பித்தளை குத்து விளக்கோ அவளுடைய சௌகரியப்படி கொடுப்பா. மஞ்சள் கொஞ்சம், பழம், புஷ்பம், வெத்தலை பாக்கு, சர்க்கரை இது எல்லாத்தையும் மாப்பிள்ளையாத்துக்கு போய் கொண்டு கொடுப்பா. இதுதான் வழக்கம். இது வந்து பொது சம்பிரதாயம். அப்புறம் சில ஒவ்வொரு தலைமுறையா வரங்கள சில பழக்கங்கள் மாறுபட்டு இருக்கும். அந்த மாறுபட்ட பழக்கத்தையும் எடுத்துக்கலாம். அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை. இதுதான் கார்த்திகை, திருக்கார்த்திகைங்கிறது கொண்டாடுறோங்கிறத பத்தி அடியேன் இது இவ்வளவு விஷயம். அது இந்த மாதிரி கொண்டாடணும். அப்புறம் நாம் இப்போ நம்முடைய மெயின் சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ यस्या भवद्भक्तजनातिहन्तुः वितृत्वमन्येष्य विचार्य तोरणम् स्तम्भे पदारसमुपलभ्यम् लक्ष्मीरसंहम् चरणम् प्रपद्ये ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे वन्दे वृन्दावनचरम् वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवम् तामवैजयन्ती विभूषणम् वसुदेव सुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततिराणितृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् என் உயிர் தந்து அளித்தவரை இரணம் பொக்கி யானடைவேன் அவர் குருக்களேரை வணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பியாள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சகோபன் சேனையநாதன் இன் அமுதத் திருப்புகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. போன உபன்யாசத்துல பாட்டுக்கு உடைய பழையவர் மூவர் சுவாமி தேசிகன் புகழ்ந்து சொல்லியிருக்கார். பாட்டுக்கு உடைய பழையவர் மூவர், முதல் 3 ஆழ்வார்களை பத்தி, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார், அவருடைய அவதாரங்கள், பகவானுடைய எந்த அம்சத்தை கொண்டு அவ அவதாரம் பண்ணா. இந்த 3 ஆழ்வார்களும் திருக்கோவிலூர் கஷேத்திரத்துல இடைகளில ரேழியில ராத்திரியில வெளியே பெருசா மழை கொட்டுற போது திருவிக்கிரமன் பகவான் பெருமாள் இவாளை வந்து அந்த ரேழியில வந்து நெருக்கி பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் தீபங்கள் ஏத்துற அந்த தீபத்துல பெய்யாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திருமகளையும் திருமகள் கேள்வியையும் தரிசித்தார். 3 ஆழ்வார்களும் தரிசித்தார்கள் பார்த்தோம். அப்புறம் டிஆர் சுவாமி இங்கிலீஷ்ல அவருடைய புலமையால ஒரு ஆற்றலால என்ன வர்ணிச்சிருக்கிறதையும் பார்த்தோம் போன தரம். இந்த முதல் 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார், 3 ஆழ்வார்கள் இடைகளில் ஏழியில நெருக்குண்டவன் யாரு? இந்த திவ்ய தேசத்து எம்பெருமான், திருக்கோவிலூர் கஷேத்திரத்தினுடைய எம்பெருமான் திருவிக்கிரமன். அவன் தான் திருவிக்கிரமன். அவனுடைய அவதார கஷேத்திரம் திருக்கோயிலூர். மூலவர் வந்து திருவிக்கிரமா சேவை சாதிக்கிறாருங்க. உற்சவர் வந்து ஆயனார், கோபாலன், தேகல் ஈசன் அப்படின்னு அவருக்கு திருநாமம். தாயார் வந்து பூங்கோவல் நாச்சியார், புஷ்பவல்லி தாயார். திருக்கோவிலூர் இருப்பது. இதுல இந்த முதல் 3 திருவந்தாதிகள், முதல்ல 3 திருவந்தாதிகள் 4000 திவ்ய பிரபந்தத்துல சேர்றது. 4000 திவ்ய பிரபந்தங்கள் அப்புறமா ஆச்சு. இந்த முதல் 3 திருவந்தாதிகள் தான் அதுக்கு ஆரம்பம். இது வந்து இந்த முதல் 3 திருவந்தாதிகளால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பகவான் திருவிக்கிரமன். இந்த 3 ஆழ்வார்களால் நெருக்குண்டவன் எம்பெருமான். இந்த எம்பெருமான் தான் நெருக்குண்டவன் அப்படின்னு சொல்லலாம். இல்லாவிட்டா இந்த பகவானே அவர்களை நெருக்கிறான். அதான் உண்மையானா. அவ 3 பேர் இருக்கும் போது அந்த 3 பேர்கிட்ட இவர் போய் இவர் பகவான் தான் போய் அவரை போய் அவளை 3 பேர் நெருக்கிறாருங்க. நெருக்கி அந்த மை இருட்டுல இருக்கிற போது ஒருத்தருக்கு முகமே தெரியல. அந்த முகம் தெரியாத இருட்டுல ஆழ்வார்களால தான் நெருக்கணும், நெருக்கப்படணும்ங்கிற ஆசை பகவானுக்கு. அந்த ஆழ்வார்களுடைய திருமேனிகள்
பகவானுக்கோ அபராகிருத திருமேனி. அப்படி பிராகிருத கலப்பில்லாத திருமேனி அபராகிருதம். அபராகிருத திருமேனியில நெருக்கி பக்தர்களுடைய திருமேனி சம்பந்தத்தை பெற பகவான் விரும்பினானா திருவிக்கிரமன். பக்தர்களுடைய சம்பந்தம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக 3 ஆழ்வார்கள் இருக்கிற போது ஆழ்வார்கள்ட்ட போய் அவளோட தோளோட தோல் போய் பகவான் நெருக்கினானா. என்ன பாக்கியம் பாருங்க அவளுக்கு. கோவில்கள் எல்லாம் அதனாலதான் கோவில்கள் உற்சவங்கள்ல பாகவதாட போய் நெருக்குண்டு பகவானை சேவிக்கணும் அப்படின்னு பெரியவாளும் சொல்வா. கோவில்ல போனா கூட்டமா இருக்குன்னு ஒதுங்காத, பாகவதாளவா அவளோட போய் நெருக்கிட்டு போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்வா. பகவானால் கிருபை செய்யப்பட்ட பாகவதர்கள், பகவானையே அனவரதமும் வணங்கி துதிக்கும் பாகவதர்கள் அவள்லாம். அதனால அவளுடைய சம்பந்தம், அவளுடைய திருவேணி சம்பந்தத்தோட அவளை போய் நெருக்கி நாம சேவிக்கலாமா அப்படின்னு பெரியவா அந்த காலத்துல சொல்வாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணமா வருது இந்த இடத்துல. அதனால அவள் நெருக்கிறத நாம வெறுக்கக்கூடாது. நான் பெருமாள் சேவிக்க வந்திருக்கேன், இது மாதிரி இடிக்கிறியே நாம சொல்லக்கூடாது அங்க. ஏன்னா அவளும் பகவானை சேவிக்க வந்திருக்கா, நெருக்கணும், அது மாதிரி நெருக்கல் தான் சேவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. அது மாதிரி சேவிக்கிற போது என்ன ஆகுதுன்னா, அர்ச்சாவதார எம்பெருமான் நாம அவரை சேவிக்கிறோம். அவர் நம்மளை பாக்குறாரா? பாக்குறார். அர்ச்சாவதார எம்பெருமானும் நம்மளை பாக்குறார், நம்மளை கடாட்சிக்கிறார். அவர் நம்மளை கடாட்சிக்கிற போது என்ன செய்யறார்? பாகவத கோஷ்டியில இவனு இருக்கான் அப்படின்னு சந்தோஷப்படுவார் அவர் பகவான். உற்சவ காலங்கள்ல பாத்திருக்கா? உற்சவ காலங்கள்ல எப்படின்னா, பகவான் அர்ச்சாவதார எம்பெருமான் வீதியில் எழுந்துள்ளுவார். வீதியில புறப்பாடாகும். புறப்பாட்டுல பகவான் பல வாகனங்கள்ல வருவார். இப்படி வீதியில வருவார். அவருக்கு பின்னாலே வேத பாராயணக்காரர் வருவார். அந்த வேத பாராயணக்காரர் வரும்போது எப்படி வருவார்னா, ஒருத்தர் கைய கோத்துட்டு பின்னாடி பாராயணம் பண்ணி ஒரு வேத பாராயணத்தை கொண்டு வருவார். கையை கோத்துட்டு வருவார். அவளுடைய திருமேனியில, அவளுடைய மேனிகள திருமண்கள் 12 திருமண்கள் பளிச்சுட்டு இருக்கும். சமாசனம் ஆனவா இல்லையா அவள்லாம்? ஏன்னா அதெல்லாம் இந்த இடத்துல அழுகுத வேத அத்தியனம் பண்ணிக்கிறதுக்கு 12 திருமணம் இருக்கும். அவளுடைய தோல்ல எல்லாம் சங்கு சக்கர அடையாளம் இருக்கும். அது மறைஞ்சிருக்கும். ஏன்னா எப்போ அவளுக்கு சமாசனம் ஆயிருக்கும், அது மறைஞ்சிருக்கும். மறைஞ்சிருக்கும் தான் சொல்றேன். அதாவது அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லல, மறைந்து இருக்கும். மறைந்து விடும், நாள மறைந்து விடும். மறைந்து விடும் அப்படின்னா அந்த இடத்துல இல்லைங்கிறது அர்த்தம் இல்ல, மறைஞ்சு இருப்பதாக அர்த்தம். இதுல இப்படி வேத பாராயணம் செஞ்சுட்டு வரபா வேதாத்தியாயோட தோள்கள் பொறிக்கப்பட்டிருக்கிற சங்கமும் சக்கரமும் பேசிட்டு தான் கையை கோத்துட்டு வரபோது, அவ தோல்ல இருக்கிற சங்கமும் சக்கரமும் பொறிச்சிட்டு இருக்க சமாசானமாயி அது ரெண்டும் பேசிட்டு தான் சங்கு சொல்றான், சக்கரத்தை பார்த்து சொல்லிட்டான், ஹே ஏதிராஜனே, அடியன் இந்த வேதாத்தியாயனுடைய இடது தோல்ல அவருடைய ஆச்சாரியன் சமாச்சாரம் பண்ண போது நான் பொறிக்கப்பட்டேன். பக்கத்துல நெருக்குண்டு கைகோத்துண்டு வேதபாராயணம் செஞ்சுட்டு இன்னொரு வேதாத்தியாய வராரு, அவருடைய வலது தோல்ல ஹேதிராஜா நீ பொறிக்கப்பட்டிருக்க. அதனால நாம் 2 பேரும் நெருக்குண்டு இருக்கோம். அவ எப்படி நெருக்கிட்டு இருக்காளோ அதே மாதிரி நாம் 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கோம். பகவானுடைய திருக்கரத்துல இருக்கிற போது நீர் வலது பக்கம், கேத்திராஜன் சக்கரத்தாழ்வான் வலது பக்கம், நீர் வலது பக்கம், அடியன் இடது பக்கம். இந்த மாதிரி நெருக்கம் அப்ப கிடையாது. எம்பெருமான் புகழும் வேதத்தை ஓதின்ற வராளே வேத பாராயணக்காரா, அவ மூலமா அவர்கள் நெருக்குண்டு இருப்பதை போல நாமும் போய் நெருக்கிண்டு எம்பெருமானுடைய பின்சேவியை நாம சேவிக்கிறோம். சங்கம் சொல்றான் சக்கரத்திண்ட பெருமாளுடைய பின்சேவியை சேவிக்கிறோம். பகவானுடைய திருக்கரத்துல இருக்கிற போது இந்த மாதிரி பகவானுடைய பின்சேவியை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கல, இந்த பிரபல மூலமா இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சங்கம் சக்கரத்திண்ட மகிழ்ந்து பேசிட்டான். இது கற்பனை தான். இது கற்பனை. இது நெருக்குண்டதால் ஏற்படும் கிளர்ச்சி. இந்த நெருக்குண்டதால் ஏற்படும் கிளர்ச்சியில வர மகிழ்ச்சி இது. இந்த மகிழ்ச்சியால என்ன ஆகுதுன்னா, பகவானுக்கு என்று புகழ்ச்சி ஸ்தோத்திரங்கள், மகிழ்ச்சி வந்துருக்கா என்ன ஆகுது, புகழறோம், ஸ்தோத்திரங்கள் சொல்றோம், நிறைய சொல்றோம், புகழ்ச்சி ஸ்தோத்திரங்கள், பகவான ஸ்தோத்திரம் பண்றோம். அந்த பகவான புகழ்ச்சி ஸ்தோத்திரங்கள் பண்ற போது பகவானுக்கு சந்தோஷம் ஏற்படுது.
பகவானுக்கு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டா அதான் நமக்கு சந்தோஷம். சுவாமி தேசிகன் ரகசியத்திர சாரத்தை என்ன சொல்றாருன்னா, பகவானுக்கு என்ன சந்தோஷம் ஏற்படுதோ அதை தான் நீ செய்யணும். அவனுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் தான் உனக்கு சந்தோஷம், உனக்கு எதுவும் தனியா கிடையாது அப்படிங்கிற. அந்த மாதிரி பகவானுக்கு சந்தோஷம் வந்துருச்சுன்னா அந்த சந்தோஷம் அதுதான் நமக்கு சந்தோஷம். அந்த மாதிரி மாறி விடுறது, தானவே மாறி விடுறது. அப்புறம் பகவானுக்காகவே எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அப்படின்பா. இப்படியா நெருக்குண்ட திருக்கோரூர் திருவிக்கிரமன் அங்க வாமன திருவிக்கிரம அவதாரமா இருக்காருங்க. இத நம்மாழ்வார் இது ராமன திருவிக்கிரம அவதாரங்கிறது யாரை குறிக்கிறதுன்னா திருக்குறுகூர் சடகோபனை குறிக்கிறது. இது எப்படி அப்படிங்கிறத நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை பார்க்கிற போது இந்த அவதாரத்தை பத்தி நாம பேசலாம். ஆழ்வார்களை பற்றியும் அவளுடைய அருள் செயல்கள் இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஆழ்வார்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அவளுடைய அருள் செயல்களையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆழ்வார்கள் தான் பகவானுடைய மிக முக்கியமான பக்தர்கள். பகவானிடம் முன்னாடி சொன்ன மாதிரியே அவர்கிட்ட ஆழ்ந்து அனவரதமும் பக்திகள் கிடைத்து திவ்ய பிரபந்தங்களை திவ்ய தேசங்கள் தோறும் பாடி நமக்கு அருளியனவர்கள் அவர்கள். அதனால அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் திவ்ய பிரபந்தத்தை என்ன சொல்வா, அவளுடைய 4000 திவ்ய பிரபந்தம் இருக்க அவ கொடுத்தது, நம்ம கொடுத்தது. இது ஜாதிபத பேதம் இல்லாம ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, எல்லாரும் எக்காலத்திலும் சொல்லலாம் அப்படி சொல்ற பெரியவா சொல்ற. வேதம் சொல்றதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தா கூட அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இதற்கு கிடையாது அப்படிங்கிறார். இந்த ஆழ்வார்கள் 12 பேர்ல நம்மாழ்வார் அவயவி, மற்ற ஆழ்வார்கள் அவயவங்கள் அவருக்கு அப்படின்னு சொல்வார். இந்த திவ்ய பிரபந்தம் பகவானை அடையும் வழியை நமக்கு காட்டுறது. அதாவது 2, ஒண்ணு பக்தி நெறி. பக்தி நெறி அப்படின்னா என்ன? பற்றுவதெல்லாம் பற்றி பகவானையும் பற்றுகை. பக்தி நெறி பற்றுவதெல்லாம் பற்றி பகவானையும் பற்றுகை அப்படின்னா என்ன? என்ன பற்று? என்ன ஆசைன்னா, நம்முடைய உடமையில பற்று, உச்சத்துல அதாவது சொந்தக்காரால பற்று, நண்பர்கள பற்று, இதோட கூட பகவானையும் பற்று. பக்தி நெறிங்கிறது பற்றுவதெல்லாம் பற்றி பகவானையும் பற்றுகை. இந்த மாதிரி ஆசைகளும் பகவானையும் பற்றி வச்சுக்கோ அப்படிங்கிறது பக்தி நெறி. அப்புறம் இன்னொரு என்னன்னா பிரபத்தி. பிரபத்திங்கிறது எப்படின்னா, விடுவதெல்லாம் விட்டு தன்னையும் விடுகை. எதை விடுறது? விடுவதெல்லாம் விட்டு தனியை விடுகன்னா என்னது? எதை விடுறது அப்படின்னா, ஆசையை விடுறது, மோகத்தை விடுறது, பொறாமையை விடுறது, பொச்சரிப்பை விடுறது, இப்படி எல்லாத்தையும் விட்டு நம்ம உடல் இருக்க சரீரம், இந்த சரீரத்தின் மீது இருக்கிய பற்றையும் விட்டுடணும். விடுவதெல்லாம் விட்டு தன்னையும் விடுகைங்கிறது இதான். எல்லாத்தையும் விட்டுற மாதிரி இந்த உடல் இருக்கிற மாதிரி ஆசையும் விட்டுடணும். இதுக்கு உதாரணம் ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்துல நிறைய இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி ரெண்டு நெறி, ஒன்று பக்தி நெறி, இன்னொன்று பிரபத்தி நெறி அப்படின்பா. இந்த பக்தி நெறிங்கிறது முயற்சி பண்ணணும், அவளே முயற்சி பண்ணணும். பக்தி நெறிக்கு முயற்சி பண்ணாதான் கிடைக்கும், அது சில பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும் அது. ஆனா பிரபத்தி நெறிங்கிறது இது எல்லாரும் செய்யலாம். பிரபத்தி பண்ணிக்கிறது மனசு இருந்தா யாரு வேணாலும் பண்ணிவிடலாம். அந்த எண்ணம் வரணும், அதுக்குள்ள மனசு திடமா இருக்கணும், அதை செஞ்சுடலாம். இந்த ஆழ்வார்களோட பிரபாவம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இது ஆழ்வார்கள் பிரபாவத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னால ஆழ்வார்கள் அவதாரமான திருநட்சத்திரம் இதெல்லாத்தையும் பத்து கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, முதல்ல பொய்கை ஆழ்வார், இவ பாஞ்சஜன்ய அம்சமா அவதாரமான இடம் திருவகா, காஞ்சிபுரம் பக்கத்துல. அவதார தினம் ஐப்பசி சிரவணம். இவர் 6 திவ்யேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அடுத்து பூதத்தாழ்வார், இது கதையினுடைய அம்சம். இவர் மாமல்லபுரத்தில் அவதாரம். இவர் அடுத்த நட்சத்திரம் ஐப்பசி சிரவணம், ஐப்பசி அவிட்டம். இவர் 13 கஷேத்திரங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அடுத்தது பேயாழ்வார், இவர் பகவானுடைய வாளின் அம்சம், நந்தகம் சுற்றாலய வாழ் அதனுடைய அம்சம். இவர் மயிலாப்பூர் திருமயிலையில அவதாரம்.
இவர் அதுக்கடுத்த நட்சத்திரம் ஐப்பசி சதயம். இவர் 15 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அடுத்தது திருமழிசை ஆழ்வார். இவர் சுதர்சனர் அம்சம், சக்கரத்தாழ்வான் அம்சம். இவர் அவதாரம் திருமழிசை, சென்னை பக்கத்தில் இருக்கு. இவருடைய அவதார தினம் தை மாசம் மக நட்சத்திரம், தை மகம். இவர் 16 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அப்புறம் நம்மாழ்வார். நம்மாழ்வார் சேரை முதலியாருடைய விஸ்வசேனருடைய அம்சம். இவருடைய அவதாரம் திருக்குறுகூர். அவதார தினம் வைகாசி விசாகம். 39 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இவர். அடுத்தது மதுரகவி ஆழ்வார். இவர் குமுதாம்சம். குமுதத்தில் ஒரு சேனை முதலியாருடைய கூட இருக்கிறவர், அவருடைய அம்சம் இவர். இவருடைய அவதாரம் திருக்கோளூர். அதுல இவர் சித்திரை நட்சத்திரத்துல அவதாரம். இவர் 11 பாசுரங்கள் தான் இவர் மங்களாசாசனம். எந்த சேத்திரங்களையும் இவர் மங்களாசாசனம் பண்ணல. 11 பாசுரங்கள், கண்ணில் திருத்தாம்பு. இது ஆச்சாரியர்களுடைய பிரபாவத்தை சொல்ற போது இது விஷயம் நமக்கு எனக்கு தெரியும். அடுத்தது குலசேகர ஆழ்வார். இவர் கௌஸ்தவ மணியுடைய அம்சம். இவருடைய அவதாரம் வஞ்சிக்களம், கொல்லிநகர், சேர நாட்டுல. இவர் மாசி மாசம் புனர்வசு. 8 திவ்ய தேசங்களை இவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அடுத்தது பெரியாழ்வார். இவர் வைனதேயம், கருடருடைய அம்சம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அவதாரம். ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரம். 20 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அடுத்தது ஆண்டாள் கோதநாச்சியார், பூமி பிராட்டி அம்சம். ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே அவதாரம். ஆடி மாசம் பூர்வ பல்குனி, பூர நட்சத்திரம். 10 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கா பூமி பிராட்டி. அடுத்தது தொண்டரடிப்பொடி ஆழ்வார். ஸ்ரீ ஜெயந்தி வரமாலையர் கோயில் அந்த மாலையினுடைய ஸ்ரீ ஜெயந்தியுடைய அம்சமா அவதாரம் ஆயிருக்கார் இவர். இவர் அவதார இடம் திருமண்டங்குடி. மார்கழி மாசம் கேட்ட ஜேஷ்டா நட்சத்திரம். ஒரே ஒரு திவ்ய தேச பற்றி தான் இவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அடுத்தது திருப்பானாழ்வார். இவர் ஸ்ரீவத்சம், பகவானுடைய மாடுல மறு இருக்க ஸ்ரீவத்சம்னு, ஸ்ரீவத்சனுடைய அம்சம் திருப்பானாழ்வார். இவர் அவதார இடம் உறையூர். கார்த்திகை மாசம் ரோஹிணி வரப்போறது. இப்போ இவர் 2 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அடுத்தது திருமங்கி ஆழ்வார், 12வது ஆழ்வார். இவர் சாரங்கம், வில்லினுடைய அம்சம். திருக்குறையலூர்ல அவதாரம். கார்த்திகை மாசம் கிருத்திகை நட்சத்திரம். அடுத்து வரப்போறது போவோம். இது இவர் தான் 86 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இது ஆழ்வார்களுடைய பொதுவா நம்ம அவருடைய அம்சம், அவதாரத்தை இடம், அவதார தினம் இதெல்லாத்தையும் பார்த்தோம். அடியன்ட்டு என்ன சொல்றா, பகவானுடைய அவதாரங்களை பற்றி முக்கியமா தசாவதாரம், ஐக்கிய அவதாரம் இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் ஆழ்வார்களுடைய அவதாரத்தை சொல்லாமே அப்படின்னு சொல்ற. என்கிட்ட பேசுறவ சொல்ற, இந்த மாதிரி சொல்ற. ஆனா ஆச்சாரியுடைய சரீரத்தை சொல்லிவிட்டு அப்புறம் ஆழ்வார்களுடைய சரீரத்தை சொல்லிவிட்டு அப்புறம் பகவானுடைய அவதாரத்தையும் சொல்லலாம். இது ஒரு பாணி. ஆச்சாரியன், ஆழ்வார், பகவான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பகவானுடைய அவதாரங்களுக்கும் ஆச்சாரியால பகவான் அவதாரம் செய்விப்பதற்கும் நடுவில் இருக்கா ஆழ்வார்கள். பகவானுடைய அவதாரங்கள், பகவானால் அவதரிக்கப்பட்ட ஆச்சாரியனுடைய அவதார விசேஷங்கள், இது 2த்துக்கு நடுவில் ஆழ்வார்கள் அவதாரங்கள் வருது. இந்த ஆழ்வார்களுடைய பிரபாவத்தை சொல்ற போதே பகவானுடைய அவதாரத்தையும் சேர்த்து சொல்லிவிடுறேன் நான். எப்படிங்கிறத அடுத்த ஓரம் சொல்றேன். நான் இப்ப எப்படி சொல்ல போறது சொல்றேன். அதை இப்போ துலா மாசம் முடிஞ்சு போறது, நேற்றையோடு முடிஞ்சது. இன்னைக்கு கார்த்திகை மாசம். துலா மாச ஸ்நான விசேஷம். தீர்த்தத்தில் அவதரித்த முதல் 3 ஆழ்வார்கள். துலா மாசத்துல தீர்த்த விசேஷம் இல்லையா, தினம் நதிகள் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணா விசேஷம். துலா மாசம், அதாவது ஐப்பசி மாசத்துல தீர்த்த ஸ்நானம். தீர்த்தங்கள்ல அவதரித்த முதல் 3 ஆழ்வார்களுடைய அருள் செயல்கள், அவருடைய பிரபந்தங்களை சேவிச்சாலே அது ஒரு ஸ்நானம். ஆக 3 ஸ்நானம் வருது, தீர்த்தம் வருது, 3 ஆறுது. எப்படின்னா நதிகள் ஸ்நானம், தீர்த்தங்களில் அவதரித்த பொய்கை பூதத்தால் பெய்யார்கள் அவருடைய திவ்யமங்கல விக்கிரகங்களை தரிசித்தல் ஒரு ஸ்நானம். 3வது அவளுடைய
முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி இவைகளை சேவிக்கிறது, அதாவது படிக்கிறது, இல்லாவிட்டா கேட்கறது, இது அனுசந்தானம். இந்த மாதிரி இது ஒரு ஸ்நானம். ஆக 3 ஸ்நானம். இந்த 3 ஸ்நானத்துல முதல் ஸ்நானம் சொல்றமே அது புறஸ்நானம். இது நதிகள்ல போய் ஸ்நானம் பண்றது புறம், அதாவது புறஸ்நானம், வெளியில செய்யற கிரியை. அது 2, 3 இருக்க, அதாவது பொய்காடவர், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார், திவ்ய மங்கள விக்கிரகத்தை தரிசிக்கிறது, அவ அருள் செயல்களை சேவிக்கிறது, இது 2ம் அகஸ்நானம். 2வது ஸ்நானம் சற்றுசுக்கு, அவளுடைய திவ்ய மங்கள விக்கிரகங்களை சேவிக்கிறது சற்றுசுக்கு ஸ்நானம். அவள் அருள் செயல்களை சேவிக்கிறது காதுக்கு, நாக்கு, இவைகளுக்கெல்லாம் ஸ்நானம், அகஸ்நானம். ஆக இந்த முதல் 3 ஆழ்வார்களும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை முதலில் பிரவர்த்தித்தார்கள். இவாதான் ஆரம்பிச்சா. இப்படி எப்படின்னா ஸ்நான விசேஷமாக பிரவர்த்தித்தார்கள். ஸ்நானம் எது எடுத்தாலும் நாம எந்த சுகாரியமா இருந்தாலும் என்ன செய்யறோம், முதல்ல ஸ்நானம் மட்டும் தான் ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி இந்த முதல் 3 ஆழ்வார்களால இது ஸ்நான விசேஷம், ஸ்நான விசேஷமாக பிரவர்த்தித்தார்கள், ஆரம்பித்தார்கள். இப்படி இது ஒரு ஸ்நான விசேஷம் அப்படி சொல்லுவா. இத நம்ம பாரத புண்ணிய பூமியில வடதேசத்துல தீர்த்தங்கள் விசேஷம் அப்படின்பா. தீர்த்தங்கள்னா என்ன, அங்க கங்கை, யமுனை, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா, யமுனை, இந்த மாதிரி தீர்த்தங்கள், அந்த நதிகள் ஓடுறது, வட்டாத ஜீவ நதிகள் ஓடிட்டு இருக்காங்க. அந்த தீர்த்தங்கள்ல தீர்த்தம் ஆடுறது விசேஷம் அப்படின்பா வடக்க. யமுனையில ஒவ்வொரு கட்டமும் தீர்த்த விசேஷம். யமுனா நதியில என்ன காரணம்னா, பகவான் கிருஷ்ணன் அங்க அவதாரம் பண்ணி யமுனா தீரத்துல ஒவ்வொரு கட்டமும் கிருஷ்ணனுடைய திருவடிகள் பட்ட இடம், அது திருவடிகள் பதிந்த இடம். அப்படிப்பட்ட புண்ணிய பூமி அது. அது அவ்வளவு விசேஷமா சொல்வாங்க. அங்க தென்னாட்டுல இங்க இருந்தோம்னாக்க இங்க மூர்த்தங்கள் விசேஷம். மூர்த்தங்கள்னா என்ன, அர்ச்சாவதார மூர்த்தங்கள் இங்க விசேஷம். அர்ச்சாவதார மூர்த்தங்கள்னா திவ்யமங்கல விக்கிரகமாக பகவான் அர்ச்சா ரூபியாக திவ்ய தேசங்கள் எழுந்தொள்ளி இருக்கிற விசேஷம் இங்க. இந்த மூர்த்தங்களை பாசுரங்களால ஸ்நானம் பண்ணி வச்சா யாரு, ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் இந்த மூர்த்தங்களை பாசுரங்களால் ஸ்நானம் செய்வித்தார்கள். இந்த தென்னாடு பகவானுடைய அம்சங்கள் ஆழ்வார்களாக அவதரிச்சு புனிதப்படுத்தப்பட்ட பூமி. இது தென்னாடுங்கிறது பகவானுடைய அம்சமா ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி புனிதப்படுத்தப்பட்ட பூமி. சுவாமி தேசிகன் ரகசியத்திர சாரத்துல ஆரம்பத்துல குரு பரம்பரா சாரம் அப்படிங்கறதுல சொல்றார், பொய்கை முறி பூதத்தார் பேயாழ்வார்தன் ஒரு நல்வரும் உருகேசன் விஷ்ணு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடி பொடி சொல்லி வழிசெய் வந்த சோதி வெய்யமலாம் மறை வழங்க வாழ்வேல் ஏந்தும் மங்கையர்கோன் என்றியவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே. சுவாமி தேசிகர் சொல்றது ரகசியத்திர சாரத்துல எழுந்த உடனே குரு பரம்பரா சாரத்துல சொல்றார், பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார், அப்புறம் குளிர்ந்த நீரை உடைய தாமிரபரணி. தாமிரபரணி நதியில எப்ப பார்த்தாலும் ஜலம் குளிர்ந்து இருக்க, ஜில்லுன்னு இருக்குமா. அந்த நதிகள் அவதாரம் பண்ண திருக்குறுகூர் நம்மாழ்வார், அப்புறம் விஷ்ணு சித்தன்ங்கிற பெரியாழ்வார், பரிசுத்தமான மரத்தை உடைய குலசேகர ஆழ்வார், துய்ய குலசேகரன் அப்படிங்கிறார். அப்படியும் அப்புறம் நம் பாணநாதன்கிறார், நம்முடைய திருப்பான் ஆழ்வார் அப்படிங்கிறார். தொண்டரடி பொடி ஆழ்வார், திருமழிசையில் அவதரித்த ஜோதிஷ் திருமழிசை ஆழ்வார், உலகம் முழுக்கும் வேதங்களை பொருள் என்றாக தெரியும்படி கத்தி வேல் இவைகளாம் தரிச்சுட்டு இருந்த திருமங்கி ஆழ்வார். இவர்கள்லாம் பகவானை அனுபவிச்சு மகிழ்ந்து உள்ளம் குளிர்ந்து பாடிய தமிழ் மாலைகள், திவ்ய பிரபந்தங்களை நாம சந்தேகம் மயக்கம் இல்லாம தெளிந்து நல்லா தெளிஞ்சுட்டு ஆச்சாரிகளிடம் நன்கு கற்று வேதத்தில் இன்ன அர்த்தம் என்று விளங்காத இடங்களை எல்லாம் இந்த இவர்களுடைய இவருடைய பாசனங்கள் மூலமாக நாம தெளிகின்றோம், நல்லா அறிஞ்சின்றோம். அப்படி மாதிரி இந்த பாசனத்துக்கு அர்த்தம் இது சுவாமி தேசிகன் சொல்லியிருக்காருல. இதுல மதுரகவிகளை பற்றியும் ஆண்டாளை பற்றியும் தனி பாசனங்கள் சொல்லிருக்கார். இது அப்புறம் அந்த அவளுடைய சரிதம் வரும்போது பார்ப்போம். அதை
இதை தவிர பீதகவாடை பிரானார் பிரம்மகுருமாகி வந்து என்றும் சொல்கிறபடியே அகஸ்திய சேவிதமான தேசத்திலே அநேக தேசிகாப தேசத்தாலே அவதரித்து அருளினான். இத்தை கணிசித்து கலௌ கலௌ பவிஷ்யந்தி நாராயண பராயணாக கச்சித் பச்சித் மகாபாகா திரிவிடேஷு ச பூரிசக தாமிரபரணி நதீயக்த கிருதமாலா பயக்கிதி காவேரிச மகாபாகா பிரதீசீச்ச மகாநதி அப்படின்னு மகரிஷி சொல்லிருக்கார். என்னன்னா நாராயணன் பகவான் நாராயண ஸ்ரீமன் நாராயணன் அகஸ்திய நிலமான இந்த பகுதி, இது வந்து அகஸ்தியருடைய நிலம். இந்த தேசம் தென் தேசம். அது கதை இருக்கு. அவருக்கு பரமசிவனுக்கு கல்யாணம் நடந்தது, கைலாசம் நடந்தது, அது மாதிரி கதை அகஸ்தியரை தெற்க போக சொன்னார், அது மாதிரிலாம் கதை வருது. இது வந்து அகஸ்திய நிலம்னு பேர் இருக்கு. இந்த பகுதியில பல ஆச்சாரிகளாக அவதரித்து அருளினான். நாராயணனே ஆச்சாரிகளாக அவதரித்து அருளினான் அப்படிங்கிறத சோகத்துக்கு அர்த்தம் இதுல. அதாவது கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக கச்சித் பச்சித் மகாபாகா திரிவிடேஷு சபூரிசக தாமிரபரணி நதீயக்த கதமாலாபயக்கிதி காவேரிச்ச மகாபாகா பிரதீசீச்ச மகாநதி. கலியுகத்துல ஸ்ரீமன் பகவானுடைய அடியார்கள் ரொம்ப பக்தி, உயர்ந்த பக்தி அதோட கூடியவர்களாக திராவிட நாட்டில், அதான் அகஸ்தியனுடைய தேசம் இது, திராவிட நாட்டில் இங்கும் அங்கும் பல பல இடங்கள்ல பிறப்பா, அவதாரம் பண்ணுவா. எந்தெந்த இடம்னா தாமிரபரணி, வைகை, பாலாறு, காவேரி, மகாநதி, இந்த நதிகள் ஓட இடங்கள் எல்லாம் அவதாரிப்பா அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லியிருக்கு இந்த மாதிரி. இத சுவாமி தேசிகன் சொல்ற, சுகாதிகளும் முதல் ஆழ்வார்களும் பரத்வத்திலே ஊன்றி இருப்பார்கள். சுக பிரம்மரிஷி போன்றவர்களும் முதல் 3 ஆழ்வார்களும் பகவானின் பரம் என்கிற தத்துவத்திலே மனம் ஊன்றி இருப்பர். சுகபிரம்ம சொல்றார். முதல் 3 ஆழ்வார்கள் சொல்றார் பகவானுடைய பரம் என்கிற தத்துவத்திலே மனம் ஊன்றி இருப்பார்கள். இவெல்லாம் பரம்னா இங்க வைகுண்டம், பரமபதம். பரமபதத்தில் பரமவாசி தேவனா இருக்காரே பகவான், அந்த தத்துவத்திலே மனம் எப்பவும் செழிச்சுட்டே இருக்குமா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகனே ரகசிய திரஸ்காரத்துல தத்துவத்திரிய சிந்தனாதிகாரத்தை சொல்றார். ஆழ்வார்களுக்கும் அவதார ரகசியத்தையும் அர்ச்சாவதார வயலட்சணத்தையும் பிரசுரமாக, அதாவது பாசுரமாக என்று பொருள் அனுசந்தித்து இதற்கு பேரணியாக பரத்துவத்தை கண்டு போந்தார்கள் அப்படிங்கிறார். ரகசிய திரஸ்காரத்தை சொல்றார். அர்ச்சாவதாரம் எவ்வித சிரமம் இன்றி மோட்சம் அளிக்கணும். அர்ச்சாவதாரம் மாத்திரம் எந்த விதமான சிரமம் கிடையாது, மோட்சத்தை கொடுத்துரும். எப்படின்னா இத வந்து விஷ்ணு தர்மத்துல சவுனக பகவான் இது மாதிரி சொல்றார். இப்படி உள்ள அர்ச்சாவதார ரகசியத்திலும் இதில் உள்ள மேன்மைகளிலும் திளைத்து அவற்றை உணர்ந்த ஆழ்வார்கள் அர்ச்சாவதாரத்திலே திளைத்தார்கள், மூழ்கினார்கள், ஆழ்ந்து ஈடுபட்டார்கள். அர்ச்சாவதாரமானது ஆதியஞ்சோதி உருவை, ஆதியஞ்சோதி உருவைனா இது பரமாசுதேவனுடைய உருவம். ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து, அங்கே இங்கு பிறந்தது ரூபமாகையாலே அங்க வச்சுட்டு ஆதியில் உருவை வைத்து அங்கிருந்து இங்க வேற ரூபமாக பிறக்கிறார், இங்க அவதாரம் பண்றார். பரரூபமானது இதற்கு பேரணி ஆயிற்று. பேரணிங்கிறது மூலபலம், அது மூலபலம். எப்படி ஒவ்வொரு திவ்ய தேசங்களையும் மூலவர் உற்சவர் இருக்கிறாரோ அந்த மாதிரி அங்க ஆதியஞ்சோதியை உருவை அங்கு வைத்துங்கிறது பரமபதம். பரமபதங்கிறது மூலபலம் அப்படிங்கிற பெரியவாச்சான் பிள்ளை பகவத் விஷயத்துக்கு வியாக்கியானம் எழுதவர். இவர் அதுக்கு வந்து 4000 படின்னு பேரு. இதை அதை பத்தி எழுதியிருக்கேன். அடியன் புத்தியும் அரசும் எழுதி வந்திருக்கேன். ஐகிரிவ சேவகால அதுல எழுதியிருக்கேன். அதுல இந்த பெரியவாச்சான் பிள்ளை முதல் திருவந்தாதி வியாக்கியானத்தை சொல்ற, மூவருக்கும் அர்த்தம் ஒன்றே. மூவருக்குன்னா யாரு? முதலாழ்வார்கள் 3 பேருக்கும் அர்த்தம் ஒன்றே. 3 ரிஷிகள் கூடி ஒரு வியாகரணத்திற்கு கர்த்தாக்கள் ஆனார் போலே கருத்து பேதம் உண்டே ஆகிலும் அர்த்த சரீரம் ஒன்று திரும்பி வியாகரணம் என்னுமா போலே அப்படி சொல்லிட்டு போறார் பெரியவாசான் பிள்ளை. வியாகரண சாஸ்திரத்துக்கு பாணினி, காத்யாயனர்,
பதஞ்சலி, அப்படி 3 ரிஷிகள் 3 முனிவர்கள் அதுக்கு பிரவர்த்தகால். வியாகரண சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதுறவா 3 பேர் 3 முனிவர்கள். அதுக்கு அவளுக்கு பிரவர்த்தகள் சொல்வாத. அதை என்ன சொல்வான்னா பிரணதோஸ்மி முனித்திரியம் அப்படின்னு சொல்வா. முனித்திரிய நமஸ்கார பூர்வமாக வியாகரண சாஸ்திரத்தின் அத்தியாபனங்கள் நடந்து வருகின்றன. முனித்திரிய நமஸ்கார பூர்வம்னா இவா 3 பேர், வாணினி, காத்தியாயனர், பதஞ்சலி. வியாகரண சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் போட்டிருக்காள் இல்லையோ, அந்த வியாக்கியானம் எல்லாம் அத்தியனம், அதை கத்துக்கிறது, அத்தியாபனம் திரும்பி சொல்றதெல்லாம் அவ பூர்வம் அந்த 3 முனித்திரிய நமஸ்கார பூர்வமாக நடந்து வருது அப்படிங்கிறார். வைஷ்ணவ சம்பிரதாயமும் விசிஷ்டாத்வைதமும் பொய்கை முனி, பூதமுனி, மகதாக்கிய முனி ஆகிய முனிகளாகிய முனித்திரிய மூலமானது என்பது பெரிய வாச்சான் பிள்ளையினுடைய திருவுள்ளம். விசிஷ்டாத்வைதமே முனித்திரியம். எப்படின்னா இந்த 3 பேர், பொய்கை முனி, பூதமுனி, மகதாக்கிய முனி. கையாழ்வாருக்கு மகதாக்கிய முனிங்கிற ஒரு திருநாமம் உண்டு. ஆக அந்த 3 முனிகள் முனித்திரியம். இந்த முனித்திரிய மூலகமானது விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு பெரியவாச்சன் பிள்ளையருடைய திருவுள்ளம் சொல்லிருக்கார் அவர். சுவாமி தேசிகன் ரகசிய திரசாரத்துல தான் மறுபடியும் போறோம். 30வது அதிகாரத்தை சொல்ற ஆச்சாரிய கிருத்தியாதிகாரம்னு பேர் அதுக்கு. அதுல பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டருகால் மாட்டுக்குருள் தருமாயன் மறிந்து வருத்தலால் நாட்டு கிருள்சக நான்மறை எந்தி நடை விளங்க வீட்டு கிடை கழிக்கே வெளிகாட்டும் எம் மெய்விளக்கே அப்படிங்கிறார். அப்படி பாசனம் விடுறார் சுவாமி தேசிகன் ரகசிய திரசாரத்துல 30வது அதிகாரத்துல வருது. மாட்டுக்கு அருள் தரும் மாயன் தன்னுடைய செல்வமான சேதனர்கள். மாடுன்னா சாதாரணமா தமிழ்ல செல்வம்னு அர்த்தம். பகவானுக்கு எது செல்வம்? அவருடைய சேதனர்கள். நாம் இருக்கிற ஜீவாத்மாக்கள், நாம தான் அவருக்கு செல்வம். தன்னுடைய செல்வமான சேதனர்களுக்கு அருளுகின்றவன், அதிசயமான மாய செயல்களை புரிகின்றவன் பகவான் மாயன். மாட்டுக்கு அருள் தரும் மாயன் அவன். பாட்டுக்கு உரிய பழையவர் மூவரை சிறந்த பாசுரங்களால மங்களாசாசனம் பண்ணாரு பகவான. மங்களாசாசனம் பண்ணாரு முதல்வர்கள் மூவரையும். முன்பொரு காலத்துல பண்டு ஒரு காலம்னா இங்க வியாக்கியானம் பண்றா துவாபர யுகத்தில் அப்படின்னு வியாக்கியானம் இருக்குதுக்கு. எந்த காலங்கிறது நிர்ணயம் பண்ணுங்கிறது ஒரு பக்கம் சத்தியம் நடந்துட்டு இருக்கு. வியாக்கியானம் பண்ற போது சொல்ற துவாபர யுகத்தில் என்று வியாக்கியானம் இருக்கு. பண்டு ஒரு கால் அப்படிங்கிறதுக்கு மலிந்து வருத்தலால் அதிகமாக நெருக்கியதால் வீட்டுக்கு இடைகளிக்கே திருக்கோவிலூர்ல உள்ள ஒரு வீட்டுடைய இடைகளில ரேடியில அந்த 3 ஆழ்வாரிடமிருந்து அவதரித்த மெய்விளக்கு 3 திருவந்தாதிகள் இருக்க, அது மெய்விளக்க சத்தியமான தீபம். நாட்டுக்கு இருள்சக உலகத்துக்கெல்லாம் அஞ்ஞானம் நீங்க நான்மறை அந்தி நடை விளங்க வேதங்கள் சொல்லும் அந்த வேத மார்க்கம் பிரகாசிக்க வெளிக்காட்டும் பக்தி பிரபத்தி உபாயங்களை பிரகாசிப்பிக்கும் அப்படிங்கிற சுவாமி தேசிகர் இந்த அதிகாரத்துல. போகி அழ்வார் நீயும் திருமகளும் நின்றாயால் ஒன்றெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா வாசல் கடைகளியா உன் புகாக்காமற் பூங்கோவல் இடைகளியே பற்றியினே அப்படிங்கிற. திருக்கோவிலூர்ல ஒரு இடைகளில 3 பேர் நெருக்கி இருக்க. அப்போ மகாலட்சுமி சமேதரா பகவான் இவர்களை நெருக்க அந்த ஆனந்தத்துல நேரில் கண்டு அனுபவிக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னாக்கது கோவர்த்தனகிரிய விரலால தூக்கினானே கிருஷ்ணன் பகவான், சின்ன குழந்தை தலைமையில் நிறுத்தினானே, மழையை தடுத்தானே, பசுக்களையும் கோபுர்களையும் ரட்சிச்சானே, அப்போ ஏற்பட்ட மகிழ்ச்சி, ஏ பகவானே இப்போ எங்களை நெருக்கிறிய உன்னுடைய திருமேலி எனக்கு தெரிகிறதே அப்படிங்கிறாராம் பொய்கை ஆழ்வார். உங்களுடைய அந்த கிளர்ச்சி உன்னுடைய திருமேல் இப்ப தெரிகிறது எனக்கு. உள்ளேயும் போக விடல வெளியும் போக விடாம உன்னுடைய சௌசீரியம் சௌலபிய குணங்களை நான் என்னன்னு புகழெடுதுங்கிறார் பொய்கை ஆழ்வார் இந்த பாசுரத்துல. அபிநவ ரங்கநாத பிரம்மதிஹிந்திரர் பரகாலமண சுவாமி சொல்றார். ஹைசிர உபாக்கியானம் எழுதியிருக்கார் அவர். ஹைகிரவனை பத்தி ஹைசிர உபாக்கியானம் வியாக்கியானத்துல சொல்றார். துவாபர யுகே அவதீரணனாம் சர்வபூத மகதாஹ்விய முனித்திரிய நாம்
பிரதாந்தியன நிர்தேச உச்சிதா அப்படிங்கிறார். முதல் 3 ஆழ்வார்களையும் அவர் முனித்திரிய சப்தத்தாலே நிர்தேசித்து அருளுகிறார் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாதுக்கு. அபிநவ ரங்கநாத பிரம்மதந்திர பிரகார சுவாமி இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணிருக்கார். முனித்திரிய சப்தமா அப்படிங்கிறார் இவரை. அப்புறம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் ஆச்சாரியன் இருக்கார். அவர் தன்னுடைய சப்ததி ரத்ன மாளிகா அப்படின்னு கிரந்தம் போட்டிருக்கார். அதுல சொல்ற சர்வோபூத வேதாள சாரஸ்வதானாம் சடத் வெட் கலித்வம்சி முக்த யோதிதானாம் அவிச்சிந்த சத் சம்பிரதாயார்த்த வேதி குரு வெங்கடேசா குரு விஸ்வதுல்ய அப்படிங்கிறார். சர்வோபூத வேதாள சாரஸ்வதானாம் யாரு? பொய்கை முனி, பூதமுனி, பேய் முனி ஆக 3 பேர் ஆகிய முடித்திரிய சம்பிரதாய அர்த்தங்களை சுவாமி தேசிகன் அவிச்சின்னவாய், அவிச்சின்ன அப்படி பரம்பரையா அடுத்து வருது அறிந்தவர் அப்படிங்கிறார். சுவாமி தேசிகனை பத்தி சொல்ற போது பிரதிவாதி பயங்கர மன்னன் இந்த மாதிரி சொல்ற முடித்திய சம்பிரதாயத்தை சுவாமி தேசிகன் அவிச்சின்னமாக அறிந்தவர். ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியன் மூலமா தெரிஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறார் பிரதிவாதி பயங்கர மன்னன். பராசர சம்ஹிதை என்ன சொல்றது? மத்யா திருபவத் பக்த ரூபா திகமத பரம் யுகே யுகேத் பாமீஸ் பாம் பமாசீச்ச கிரமாத் பூதம் சரச்சதது மகதாஹ்விய இத்தியாதி நாம பேதே நத கிரமாத் அப்படிங்கிறது பராசர சம்ஹிதை. இந்த 3 பேரையும் சொல்றது. ஆழ்வார்களையே தசாதாரமா சொல்லிருக்கார் சுவாமி தேசிகன் சொல்லிருக்கார். எப்படின்னா ஆழ்வார்களே தசாவதாரம். மத்ய அவதாரத்தை பொய்கை ஆழ்வார சொல்ற. பொய்கை ஆழ்வார் மத்ய அவதாரத்துல எப்படியாது அப்படிங்கிறார். கூர்ம அவதாரம் பூதத்தாழ்வார், வராக அவதாரம் பேயாழ்வார், ரிஷம் அவதாரம் திருமழிசையாழ்வார், வாமன அவதாரம் வாமன திருவிக்கிரம அவதாரம் இருக்கே அது நம்மாழ்வார், பரசுராம அவதாரம் குலசேகர ஆழ்வார், ராம அவதாரம் பெரியாழ்வார், பலராம அவதாரம் தொண்டரடி பொடியாழ்வார், கிருஷ்ணா அவதாரம் திருப்பான ஆழ்வார், கல்கி அவதாரம் திருமங்கி ஆழ்வார். இந்த வருஷ கிரமத்துல எடுத்திருக்கார் சுவாமி தேசிகன் எடுத்திருக்காரு. இப்படி இதுல நம்மாழ்வார் அஞ்சாவதா வர. பொய்கை பூதம் பேயாழ்வார் திருமழிசாழ்வார் நம்மாழ்வார் 5வது. இந்த 10 ஆழ்வாருங்கிறது ஒரு ஹாரமா வச்சுக்கோ. நவரத்னங்களால் செய்யப்பட்ட ஒரு ஹாரம், ஒரு மாலை. மாணிக்கம், மரகதம், பெயரம், வேட்டூயம் இந்த மாதிரி அதால ஹாரம் இது. இந்த ஹாரத்துல நடுநாயகமா இருக்கார் நம்மாழ்வார். நடுநாயகமாக இருக்கார். கோவிலுக்கு போறோம், அர்ச்சாவதார ரூபியா இருக்க பகவான நம்ம சேவிக்கிறோம். சேவிக்கிற போது என்ன சொல்ற நம்ம ஆச்சாரியெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கா பெரியவர்கள்லாம்? திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் சேவி. பகவானுடைய திருவடியை முதல்ல சேவிச்சா, திருவடியில இருந்து அதுக்கப்புறம் அவரை வரிசையா பகவானுடைய திருவடி, கால், இடுப்பு, அதுல அணிந்திருக்கிற ஆபரணங்கள், திருமார்பு, வஷ்டஸ்தலம், கௌஸ்தபம், ஸ்ரீவத்சம், அங்க அழகிலே இருக்கிற தாயார், திருமுக மண்டலம், அது மாதிரி நாவி, இந்த மாதிரி அவர் சேவி அப்படின்னு சொல்லுவா ஒரு விதம். இன்னொன்னும் திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் சேவி அப்படின்பா. அவருடைய திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் வந்து சேவிக்கிறது. இந்த மாதிரி 2 இருக்கு. இதுல இந்த ஹாரத்தை சேவிக்கிறோம். பகவான் இந்த மாதிரி ஆரமா அணிஞ்சிட்டு இருக்க 10 ஆழ்வார்களையும் ஹாரமாக, நவரத்ன ஆரமாக, மாணிக்க மரகத சொன்னமே வைடூரிய வைர ஆரமா அழிச்சுட்டு இருக்கார். இந்த ஹாரத்தை சேவிக்கிற போது அகலையில்லேன் இறையும் என்று அலைமேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் 3 உடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. பகவானை விட்டு
என்னைக்கு பிரிய மாட்டா மகாலட்சுமி பெரிய பிராட்டி. பகவானுடைய திருமார்பில பெரிய பிராட்டியை சேவிக்கிறோம், வனமாலாங்கிற புஷ்பமாலை சேவிக்கிறோம், ஸ்ரீவசங்கர மருவ சேவிக்கிறோம், சக்கரத்தாழ்வாரை சேவிக்கிறோம், சங்கத்தை சேவிக்கிறோம், கதை வில் வாழ் பஞ்சாயுதங்களை சேவிக்கிறோம், பீதாம்பரதாரியா இருக்கிறவ சேவிக்கிறோம். திருமுக மண்டலத்துல பகவானுடைய திருமுகத்துல உள்ளத்தை கொள்ள கொள்ள மதகாச புண்ணைய சேவிக்கிறோம், இதோட சேவிக்கிறோம். இப்படி சேவிச்சுட்டே வரும்போது இந்த மாணிக்க மரகத வைர வைடூரிய மாலையை சேவிக்கிறோம். நடுநாயகமாயிருக்க நம்மாழ்வாரிய சேவிக்கிறோம். இந்த நம்மாழ்வாருடைய வரிசை கிரமத்துல 5வது வரும்போது நம்ம சொல்ல போச்சு, அப்ப தெரிஞ்சுக்க போறோம், கௌரவமா தெரிஞ்சுக்க போறோம். இருந்தாலும் இந்த இடத்துல அவருடைய பாசுரம் ஒண்ணுக்கு ஒரு பாசுரம் ஒன்றை சொல்றது முக்கியம். இந்த வாமன அவதாரம் அபிநவ தசாவதாரத்துல நம்மாழ்வார வாமனாவதாரமா சொல்றது. நம்மாழ்வார் அபிநவ தசாவதாரத்துல வாமனாவதாரமா எடுத்திருக்கா. முதல் 3 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணது இவர் தான், திருவிக்கிரமர் தான் அவதாரம் பண்ணிருக்கா. வாமன திருவிக்கிரம 2 பேரும் சேர்ந்து ஒரே அவதாரம் தான். அதனால இந்த இடத்துல நம்மாழ்வாருடைய பாசுரம் ஒண்ணு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இத நம்மாழ்வார் திருவிருத்தம்ங்கிறது ஏற்பாவில் இருக்கு. அதுல இது முதல் பாசுரம். என்ன பாசுரம்னா, பொய் என்றமா ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை உயிர் அளிப்பான் என்னென்ற யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலையவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. நம்மாழ்வாருடைய பாசுரம் திருவிருத்தம் முதல் பாசுரம் இது. பொய் நின்ற ஞானமும், பொய் நின்ற ஞானம்னா என்ன? ஏகத்தை ஆத்மாவா நினைக்கிறது, அகங்காரம் கொடுறது, இந்த சுதந்திரமே இல்லாத இந்த ஆத்மாவை சுதந்திரம் நினைச்சுக்கிறது, நமக்கு தான் ரொம்ப சுதந்திரம் நினைச்சுக்கிறது, தனக்கு சம்பந்தம் இல்லாத வஸ்துக்கள்லாம் தனக்கு தனதுன்னு நினைச்சுக்கிறது, அமகாரம், இதெல்லாம் பொய் நின்ற ஞானமும் விபரீத ஞானம். இதெல்லாம் பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்குங்கிறார். இந்த விபரீத ஞானத்தால வரத தீய செயல்கள் கொல்லா ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கு என்ன நடத்த என்ன நடத்தன்னா இந்த விபரீத ஞானத்தால வர நடத்த இருக்க நாம செய்யறமே அது தீய செயல்கள். அழுக்கு உடம்பும் மாம்சம் ரத்தம் துர்க்கந்தம் மலம் மூத்திரம் இயற்கை கண் அழுக்கு காதழுக்கு மூக்கு அழுக்கு இவைகள்லாம் நிரம்பி சரீரத்துக்கு காரணமான சுக்க சோனிதங்கள் உள்ள அழுக்கே உருவடித்த சரீரமும் அழுக்கு உடம்புங்கிறதுக்கு இவ்வளவு வியாக்கியானம் பண்றா. இன்னென்ற நீர்மை இனியாம் உறாமை அனாதி காலமா தொடர்ந்து வரத இந்த தன்மைகளே, அதாவது சேதனர்கள் சம்சாரத்தில் நம்ம அங்க இருக்குமே, யாரா இருந்தாலும் சரிதான், ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரிது, இதற்கு மேல் செய்யாதபடி எந்த நீர்மை இனியாம் உறாமை இனிமேல் நடக்காதபடி உயிர் அளிப்பான். சேதனர்களாய் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண கிருபை பண்ண என்னென்ற யோனியமாய் பிறந்தாய். எந்தெந்த அவதாரத்தை பிறந்த எங்களை கடை சேர்த்தணும், எங்களை திருப்பி வைகுண்டத்துல உன்னோட சேர்த்து கொண்டுக்கிறதுக்காக நீ படாத பாடுபடுறிய பகவானே அப்படிங்கிறார். என்னென்ற யோனியமாய் பிறந்தாய். அந்தந்த அவதாரத்தை நீ அபராகிருத்தை திரும்பியோட தான் அவதாரம் பண்ண. ஆனா உலகம் என்ன சொல்றது, உன்ன அந்தந்த இடத்துல அந்தந்த ஜாலில நீ பிறந்தேன்னு சொல்றது உலகம். அந்த மாதிரி நினைக்க முடியா இருக்கு. நீ அந்த மாதிரி பிறக்கிற, எதுக்காக பிறக்கிற? எங்களை அனுக்கிரகம் பண்றதுக்காக நீ அவதாரம் பண்ற. இமையோர் தலையவாங்கிறார். இமையோர்னா யாரு? அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவன் பகவான். இமையோர்னா தேவர்கள், தேவர்களுடைய தலைவன். அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அப்படிங்கிறார்கள் நம்மாழ்வார். அது அந்த அதிபதி யாரு? அது அதிபதி தேவராஜன் காஞ்சிபுரத்தில் இருக்காரு. தேவாதிராஜன் அவனை பார்த்து சொல்றாராம் நம்மாழ்வார் இதுல, மெய் நின்று கேட்டருளாய் திரும்பேரி கூட சிமிச்சாத்து வேணும். மெய் நின்று கேட்டருளாய், நீ உன்னுடைய திருமேனியோட அப்பராகிற திருமேனி இருக்க, சௌந்தரிய திருமேனி, அந்த திருமேனியோடு கூட நான் சொல்றதை கேட்டு அருளணும், கேட்டு அருள வேண்டும். மெய் நின்று கேட்டு அருளாய், உன்னுடைய திருச்செவி சாத்த வேணும், கேட்கணுங்கிறார். நான் சொல்றதை கேட்கணும். எப்படி கேட்கணும்னா நீ பிசிக்கலா இருக்கணுங்கிறார் ஆழ்வார். அடியேன் செய்யும் விண்ணப்பமே, உனக்கு அடிமையா வேலையாளா கைங்கரியம் செய்யணும்னா நான் இருக்கேன். நான் மன்றாடி சொல்றேன், உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் பண்றேன், அந்த விண்ணப்பத்தை நீ கேளு அப்படிங்கிறாராம்.
யார் சொல்றது? யார் சொல்றதுன்னா இது வந்து மாறன் சடகோபன் சொல்ற இந்த விண்ணப்பம் செய்யறத சொல்ற, உன் சௌந்தரிய திருமேனியோட அச்சாரூபியாக இருந்து அருள வேண்டும் அப்படிங்கிறார். நமக்கு பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் நிறைந்து இருக்கு. நம்ம பத்தி சொல்ல வேண்டாம், அவரே சொல்ற, அவரை வந்து தன்னை சொல்லிக்கிறார். ஆனா அதெல்லாம் எல்லாமே நமக்கு சொல்ற மாதிரிதான் இருக்குது. நமக்கு பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் நிறைந்திருக்கு. நமக்கு பக்தி கிடையாது, ஸ்ரத்த கிடையாது. யஜ்யம் ஹோமம் இதெல்லாம் யஜ்யம் ஹோமம் எல்லாம் எப்படி செய்யணும் இருக்குன்னா பக்தியோட செய்யணும் இருக்கு. பகவானிடம் பக்தி இருக்கணும். எக்ஸிபிஷன் போற மாதிரி, டூர் போற மாதிரி, விடுமுறை நாடுகள்ல உல்லாசமா போற மாதிரி கோயில் குளங்களுக்கு போறோம். ஸ்ரத்த கிடையாது. எந்த காரியத்தை செஞ்சாலும் ஸ்ரத்தையோட செய்யணும் இருக்கு. அதுல ஈடுபாடு இருக்கணும் இருக்கு. அதுல உண்மையா உழைக்கணும் இருக்கு. இதெல்லாம் நமக்கு கிடையாது. சர்த்தியோட செய்யறதுதான் சிரார்த்தம். சிரார்த்தங்கிறது சர்த்தியோட செய்யறது. தர்ப்பணம் செய்யறதுலாம் சர்த்தியோட செய்யறது. இப்படிலாம் சொல்ற. எந்த காரியமா இருந்தாலும் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து செய்யணும், இல்லாட்ட நின்றுட்டு செய்யணும் அப்படிங்கிற சாஸ்திரம். கிழக்கு நோக்கி நிற்கணும். காரியம் எந்த காரியம் செய்யறா இருந்தாலும். வடக்கு வந்து தேவர்களுடைய திசை வடக்கு. தெற்குங்கிறது பித்தர்களுடைய திசை. பித்தர்களுடைய திசை தெற்கு. தென்புறத்தார் அப்படின்னே சொல்வா தமிழ்ல. அத பித்திருக்களை சொல்ற போது தென்புறத்தார் அப்படின்பா. அப்படி யார் சொல்றது? திருவள்ளுவர் சொல்றாரு. திருக்குறள் வர்றது, திருக்குறள்ல வருது தென்புறத்தாருன்னு. தட்சிணாயனம் அப்படிங்கிறது பித்ருலோக மார்க்கம். இப்போ தட்சிணாயனம் நடந்துட்டு இருக்கு, பித்ருலோக மார்க்கம். உத்தராயணங்கிறது தேவலோக மார்க்கம். வருஷா வருஷம் ஆடி மாசத்திலேருந்து மார்கழி மாசம் வரைக்கும் 6 மாசம் தட்சிணாயனம். சூரியன் வடக்கிறது தெற்கே நோக்க போறதாகவும், உத்தராயணத்துல தை மாசத்துல ஆனி மாசம் வரைக்கும் வடக்கு நோக்கி சூரியகதி போறதாகவும் சொல்வார். நாம கிழக்கு நோக்கி உட்கார்ந்து அல்லது நின்றுட்டு கர்மாக்களை செய்யற போது நாம போட்டிருக்கிற பூணல் அந்த யஜ்ஞோபவீதம் உபவீதமாக நாம் வந்து இடது தோளில் இருக்கணும். கிழக்க போட்டு கிழக்கு நோக்கி காரியங்கள் செய்யற போது நம்ம பூணல் இடது தோல்ல உபவீதமாக இருக்க வேண்டும். இடது தோல் இருக்கணும். ஒரு இடது தோல்ல இருக்குன்னு என்ன அர்த்தம்னா உபவீதமாக இருக்க வேண்டும். அதாவது வடக்காக இருக்க வேண்டும். வடக்கு வந்து தேவர்களுக்கான திசை. இதே கர்மாக்களை நாம வந்து பித்ரு காரியங்களை செய்யற போது பூணல் வந்து வலது தோல்ல வந்துடும். வலது தோல்ல மாத்திக்கணும். ஏன் வலது தோல்ல மாத்திக்கிறோம்னாக்க வலது தோல் இருக்கிற பக்கம் நாம கிழக்கு நோக்கி உட்கார்ந்து நிற்கணும் இருக்கோம். இப்ப வந்து வலது தோல் இருக்கிறது தெற்கு திசை. தெற்கு திசை பித்தர்களுடைய திசை. அதனால தெற்கு பூணலை வந்து நாம வலது தோல்ல மாத்திக்குவோம் அப்படின்பா. இதெல்லாம் சாஸ்திரம். இந்த மாதிரிலாம் சொல்றது நமக்கு. மற்ற வேலைகள்ல உத்தியோகம் லௌகீகம் போற சமயங்கள்ல பூணலை வந்து கழுத்துல மாலையா போட்டுக்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இதுக்கு நிவிதம்னு பேரு. மனுஷர்களுக்கான லோக காரியங்கள் செய்யற போது பூணலை கழுத்தில் மாலையா நிவிதமா மாற்றிக்கொள்ளுமாறு சாஸ்திரம் சொல்றது. யஜ்ஞோபவீதம்னா யஜ்ஞம் ஹோமம் இதெல்லாம் சுபகாரியங்கள் பூணல் உபவீதமா இருக்கணும். அதே பூணல் பித்ரு கர்மாக்களை செய்யற போது பிராசீனா வீதம், லௌகீக காரியங்களுக்கு நிவீதம். இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்றது. பூணலை பத்தி சொல்லிருக்கு. இதையே நாம சரியா அனுசரிக்கிறது இல்ல. பொய்கின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு. ரொம்ப பேர் லௌகீக காரியங்கள் சமயத்தை கூட பூணலை நிவீதமா போட்டுக்கிறார். அடியான் உட்பட மாலை நிவீதமா போட்டுக்கிறது கிடையாது. லௌகீக காரியங்கள் முடிஞ்சு கிரகத்துக்கு திரும்பினதுக்கு அப்புறம் பூணலை வந்து இடது தோல்ல ஒவ்வொரு விதமா மாத்திட்டு கைகால் அலும்பிட்டு ஆசமனம் பண்ணிட்டு இதெல்லாம் செய்ய. அப்புறம் இந்த மாதிரி இவ்வளவு சொல்ற இந்த மாதிரி செய்யணும் இருக்கு. நிவீதம் மனுஷியானாம் அப்படின்னு வேதம் சொல்றது. மனுஷிய காரியங்கள் செய்யற போது பூணலை மாலையா போட்டுக்கோ அப்படிங்கிறது சாஸ்திரம். வேதமே இப்படி சொல்றது. இதெல்லாம் பொய்கின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கம் நமக்கு இருக்கு. இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி சாஸ்திர விரோதமான காரியங்கள்லாம் செய்கிறோம். பகவானுடைய கட்டளைய மீறுறோம். பூணலை கழுத்துக்கு பின்னால போட்டுக்கணும் இருக்கு. அது வேற விதம். அப்புறம் அது வந்து சாஸ்திரம் சொல்றதை பத்தி இப்ப சமயம் தேவையில்லை. அது வேற சமயத்துல பாத்துக்கலாம். அதை நமக்கு ஜீவாத்மாவுக்கு உடலை கொடுத்து கைகால் அவயவங்களை சரியா கொடுத்து நல்ல புத்தி ஏற்படுறதுக்கு மனசை கொடுத்து மனசுல படியறதுக்கு ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்கள் புராணங்கள் இவைகளெல்லாம் கொடுத்து தர்ம வழிகளை உபதேசிக்கிறதுக்கு ஆச்சாரியால கொடுத்து
அவளை நம்மள்ட்ட அனுப்பி உபதேசம் பண்ண அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணு அனுப்பி அவனுடைய குழந்தைகளான நம்ம யாரு பகவானுடைய குழந்தைகள் நாம தங்கிட்ட சேர்த்துக்கிட்டு சந்தோஷப்படுறதுக்காக பகவான் படாத பாடுபடுறான். நாம என்ன செய்யறோம்? அதுக்கு நேர்மாறா எல்லா காரியங்களும் செய்யறோம். நல்லவ செஞ்சா நல்ல பலன்கள் இன்பங்கள், கெட்டவர்களை செஞ்சா கெட்ட பலன் துன்பம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நாம கெட்ட எல்லாமே கெட்டவா செய்யறோம். அதனால துன்பம் கஷ்டம் வருது. அப்ப என்ன செய்யறோம்? துன்பம் வந்து கஷ்டம் வரும்போது என்ன செய்யறோம்? பகவானே இப்படி கஷ்டப்படுத்துறேங்கிறோம் அவரை. உனக்கு கண் இல்லையா? உன் மனசு கல்லா போங்கிறோம் பகவான்கிட்ட கோபப்படுறோம். கெட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சு விட்டு அவர் எதை செய்யாதேன்னு சொன்னா அதெல்லாம் செஞ்சு விட்டு நாம் என்ன கேட்கிறோம்னா நல்ல காரியங்களை செஞ்சவருடைய பலனை பகவான்கிட்ட கேட்கிறோம். ஒருத்தர் சொத்தை திருடுறோம். திருடுறதுங்கிறது சாஸ்திரப்படியே குற்றம். திருடி விட்டு அதுக்குள்ள தண்டனை கிடைக்கும். தண்டனை கிடைச்சிட்டாக்க ஐயோ தண்டிக்கிறாயே, அந்த சொத்தை அனுபவித்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு விடமாட்டேங்கிறாயே அப்படின்னு கோபப்படுத்தும் போல இருக்குது. இந்த மாதிரி பல உதாரணங்கள் மெய்ஞென்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும்ங்கிறோம். இதுல இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த ஞானம் விபரீதமா ஆறுது. இதுல ஒரு உதாரணம். அடியான் வந்து வெளியில் எங்கேயும் போறது அதிகமா போறது கிடையாது. விவாகம் எந்த விதம் போனாலும் சாஸ்திர ரீதியா சிலது நடக்காதனால கஷ்டமா இருக்கு, போறது கிடையாது. ஒரு இடம் கட்டாயம் போக முடிய ஆயிடுச்சு. குழந்தைக்கு ஒரு இடத்துல அப்த பூர்த்தி வலுக்கட்டாயமா வர சொன்னா சரின்னு போனோம். அழிச்சு போனோம். நல்ல வேளை பிரகஸ்பதி சாஸ்திரப்படி எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தார். அவர் ஆயுஷ்ய சூக்தம் மந்திரத்தால 1008 தடவை நல்ல சுத்தமான நெய்யால ஹோமம் நடத்துவாங்க. ஆயுஷ்ய ஹோமம்னே பண்ணார். ஹோமம் முடிஞ்சது. அந்த ஹோமத்துக்கு நெய்யில் இருக்கிற மிச்சத்தை சாத்துல அன்னத்துல கலந்து அதை மந்திரபூர்வமா குழந்தைக்கு கொடுத்தார். குழந்தைய சுற்றி அந்த சமயத்துல என்ன பந்துக்கள் இருக்கா நிறைய. குழந்தைய தாயார் வழி பந்துக்கள், தகப்பனார் வழி பந்துக்கள், சிநேகிதர்கள் அப்படின்னு ஒரே கூட்டம். அந்த சமயத்துல ஒத்த குழந்தைக்கு ஓ போடுங்கள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஓன்னு கத்துறா, சிரிச்சுட்டே கத்துறா. அது ஓன் பெருசா கத்தின என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுடுத்து. இதெல்லாம் இது இப்படி 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 கத்துறது என்னது? இதெல்லாம் விபரீத ஞானம். விபரீத ஞானத்தால இதெல்லாம் ஏற்படுது. பொல்லா ஒழுக்கும் பொய்கின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் இதெல்லாம் உதாரணங்கள். இந்த மாதிரி உபன்யாசங்கள்லாம் கேட்கணும். எல்லாம் கேட்கறது என்னன்னா எப்போதும் மனசு நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும், பகவான் இட்ட கட்டளை அப்படி நடக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்துல நிறைய உபன்யாசங்களை கேளுன்னு வச்சார். ஆச்சாரியருடைய ஆழ்வாருடைய பிரபாவத்தை பத்தி நம்ம பார்த்து இருக்கிற போது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆழ்வாருடைய பாசகத்தை எடுத்த உடனே இதெல்லாம் சொல்லும்படி ஆயிடுச்சு அடியனுக்கு. இதுல அபிநவ தசாவதாரங்களை பார்த்தோம். பொகி ஆழ்வார் மத்ஸ்யாவதாரம்னு பார்த்தோம். பூதத்தாழ்வார் கூர்மாவதாரம் எடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். பெயாழ்வார வராக அவதாரம் எடுத்திருக்கார் சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். இதுல மத்ஸ்யாவதாரமும் பொகி ஆழ்வாரங்க பத்தி பார்க்கலாம். இப்போ மத்ஸ்யாவதாரம் அதாவது இப்போ அவதாரத்தையும் பகவானுடைய அவதாரத்தையும் ஆழ்வாருடைய அவதாரத்தையும் சேர்த்து ஒன்னா பாக்குறோம். இப்போ மத்ஸ்யாவதாரத்தை பத்தி பாக்குறோம். அதாவது 1000 சதுர்யுகங்கள் 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு பகல் அப்படிங்கிறார். அதாவது ஒரு கல்பம். ஒரு கல்பம்ங்கிறது என்னன்னா பிரம்மாவுக்கு பகல். பிரம்மாவுக்கு பகல் என்ன? 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தது பிரம்மாவுக்கு பகல். இதற்கு முந்தைய கல்பத்துல பகல் போய் ராத்திரி வந்த போது பிரம்மா தூங்க ஆரம்பிச்சாராம். ராத்திரி நேரம் பிரளயம் வந்துடுத்து. அந்த பிரளயத்துல கல்பத்தினுடைய முடிவில் 3 உலகங்கள் அழியிருந்தது. விஷ்ணு புராணம் சொல்றது. கல்பத்தினுடைய முடிவில் 3 உலகங்கள் ஜலத்தால் சூழப்படும், ஜலத்தால் அழியும் அப்படிங்கிறது விஷ்ணு புராணம். 3 உலகங்கள் ஜலத்தால் மூழ்கி போச்சு. அப்போ ஹயகிரீவன் என்கிற குதிரை முகம் கொண்ட அசுரனன் பிரம்மா தூங்கி இருக்கிற போது அவருடைய மேல வேதங்களை திருடிட்டு போயிட்டான். எப்படின்னா எப்படி திருடுறதுன்னா அசுரர்களுக்கு அந்த காலத்துல சாஸ்திரங்கள் தெரியும், யோகம் தெரியும், எல்லா வித்தைகளும் தெரியும். யோக ரீதியில அதை திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிறார். இப்படி இந்த மாதிரி
இருக்கிற போது இது மாதிரி 3 குலங்களை முழுகிறதுக்கு முன்னால இங்க பாண்டிய தேசம், தென் தேசத்துல பாண்டிய தேசத்து ராஜா பேரு சத்தியவிரதன், பகவான்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவனவன், அடிக்கடி விரதம் இருப்பான் அந்த ராஜா, அந்த அரசன். அந்த மாதிரி இருக்கிற போது ஒரு நாள் எதையும் சாப்பிடாம, தீர்த்தத்தோட சாப்பிடாம விரதம் இருந்தான். அப்போ கிருதமாலாங்கிற நதி, அந்த நதியில சந்தியாவனம் பண்றதுக்காக ஒரு புஸ்தகம் தர்ப்பணம்ங்கிறது ஏதோ ஒண்ணும் செய்யறதுக்காக கையில தீர்த்தத்தை எடுத்தான். அந்த கிருதமாதான் நதியில இருந்து 2 கையாலையும் தீர்த்தம் அர்க்கியம் விடணும் இல்லையோ, அர்க்கியத்துக்காக தீர்த்தம் எடுத்தான். தீர்த்தத்தை எடுக்கிற போது அந்த 2 கைகளுக்குள்ள ஒரு சிறிய மீன் மத்ஸ்யம் அந்த ஜலத்துல இருந்ததான் பார்த்தான். அது நம்ம அர்க்கியம் விடுறதுக்கு தீர்த்தத்தை எடுத்தா அதுல உள்ள மத்ஸ்யம் இருக்க அப்படின்னு இவனுக்கு யோசனை வந்தது ராஜாவுக்கு. உடனே அந்த மத்ஸ்யம் பேசித்தான் ராஜாட்ட. என்ன பேசுதுன்னா, என்ன மறுபடியும் நதியில விட்டுறாத, பெரிய மீன்லாம் என்ன சாப்பிட்டுடும், என்ன காப்பாத்து, மத்ஸ்யம் சொல்லித்தான் ராஜாண்ட. ராஜா என்ன செஞ்சா, தன்னுடைய கமண்டலம் வச்சிருந்தான். அந்த காலத்துல கமண்டலம்ங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அதாவது இந்த மாதிரி ஒரு நித்திய கர்மாக்கள் பண்றவர்கள் எல்லாருக்கும் கமண்டலம் கையில உண்டு. அந்த கமண்டத்து தீர்த்தத்துல அந்த மீனை எடுத்து வச்சுட்டு வந்தான், அரண்மனைக்கு வந்தான். அந்த கமண்டலத்துல மீன் வளர்ந்து கொடுத்ததுக்குள்ள அது உள்ள இருக்க முடியல. அது என்ன கேட்கறது, நான் பெருசா வளர்ந்து விட்டேன், எனக்கு வேற இடம் கொடுங்கிறது. சரின்னு ஒரு கலசத்துக்கு மாத்தினா, அந்த கலசத்துல பெருசா வளர்ந்தது. என்னடா இப்படி வளருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வேற இடம் கொடு மறுபடியும் மத்ஸ்யம் கேட்கறது. ஒரு கணத்துல விட்டான், கடலுக்கு பெருசா போயிடுத்தது. குளத்துல மாத்தினா, குளத்துல இருந்ததுக்கு அப்புறம் ஏரிக்கு மாத்தினா. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மத்ஸ்யம் பெருசா வளர்ந்து கொடுத்து. அப்புறம் வளர வளர என்ன செய்ய தெரியாம சமுத்திரத்தை கொண்டு போய் சேர்த்தான். சேர்த்ததுக்கு அப்புறம் சொல்றான் அந்த அரசன் சத்தியவிரதன், என் மத்ஸ்யமே, நீ சாதாரண மீன் மாதிரி எனக்கு தெரியல, என்னிடம் ஏதோ மாயம் செய்யற, என்னுடைய நான் எப்பவும் பக்தியால உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன், அந்த பகவான் தான் நீ நினைக்கிற, என்ன காரணத்துக்காக இப்படி மத்ஸ்யமா வந்திருக்க, எனக்கு கிருபை பண்ணு. சத்தியவிரதன் கேட்கலாம் அந்த மத்ஸ்யத்திட்ட. அப்போ சமுத்திரத்துல போனதுக்கு அப்புறம் மத்ஸ்யம் பேசுறது ராஜாண்ட, அரசே சொல்றது, நீ ஆராதிக்கிற ஹரி நான் தான், இன்னும் 7 நாளுக்குள்ள 3 யுக புறை ஏற்பட போறது, 3 ரோகமும் ஜலத்துல மூட போறது, சமுத்திரத்துல மூழ்கிடும். அப்போ ஒரு படகு உங்ககிட்ட வரும், அந்த படகுல மூலிகைகள், தானியங்கள், செடிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, நீய படகுல ஏறிக்கோ. அப்போ சப்த ரிஷிகளும் உன்னோட படகுல ஏறிப்பா, அவளு கூட நீ பாதுகாப்பா இருப்ப. அந்த ஓடம் எங்கிட்ட சேரும். அந்த ஓடம் எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வாசுகிங்கிற பாம்பு இருக்கோ இல்லையோ, அந்த பாம்பை கயிறா வச்சு நான் திமிங்கலத்தை விட பெருசா இருப்பேன். அதனால என்னுடைய கொம்புல கட்டி விட்டுடுறத, கட்டி விட்டுட்டா பிரளயம் முடிய வரைக்கும் நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படி சொல்ற. சொல்லிவிட்டு அந்த மத்ஸ்யம் மறந்து போச்சு. 7வது நாள் பிரளயம் வந்தது, 3 உலகங்களும் ஜலத்துல மூழ்கி போச்சு. அதே மாதிரி அவர் பகவான் சொன்ன மாதிரி சத்தியவிரதன் பழகம் வந்தது. சத்தியவிரதன் பகவான் கட்டளை எப்படி செஞ்சான், எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தான், மூலிகைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தான். சப்த ரிஷிகள் அதுல உட்கார்ந்தா, பகவானை பிரார்த்திக்கிறான் சத்தியவிரதன். பகவான் அந்த திமிங்கலம் போன்ற கொம்புல மாட்டினதுக்கு அப்புறம் பிரளயம் முடிகிற வரைக்கும் அந்த படகுல சுத்திட்டு இருக்கு, படகு அந்த ஜலத்திலே சுத்துறது. அந்த சமயத்துல சத்தியவிரதனுக்கு பகவான் ஆத்ம ஞானத்தை உபதேசிச்சார் அப்படி சொல்றது புராணம், மசி புராணம் சொல்றது இது. அந்த மாதிரி உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த குதிரை முகம் கொண்ட ஹைகிரவன் அசுரனை வதம் பண்ணி வேதங்களை மீட்டு கொண்டு பிரம்மாவிட்ட அப்புறம் முடிச்சிருந்த பிரம்மாண்ட கொடுத்தார். சத்தியவர்தன் சொல்ற, இப்போ நடக்கிற கல்பத்துல நீதான் மனு, வைவஸ்வத மனு பேர் உனக்கு. இது வைவஸ்வன் மன்மந்திரம்னு சொல்வா அப்படி சொன்னார். இது வைவஸ்வன் மந்திரம் நடக்கிறது. இப்போ இத பாகவதம் சொல்றது, சத்தியவிரத அஞ்சலிகதாம் சகதோர்யனத பாரத உச்ச சர்ஜன் அதீதோரிய சபரியும்
திருவிடேஸ்வரஹா மத்ஸ்யாவதாரத்தை பத்தி சொல்றது பாகவதம். இந்த சத்தியவிரதன் பாண்டிய அரசன் காலத்திலிருந்து இதனால்தான் பாண்டிய தேசத்துக்கு மீன் கொடியா இருக்கு. அவளுடைய துவஜத்துல மீன் கொடி எப்படி சோழ தேசத்துல புலி இருக்கோ அது மாதிரி மீன் கொடி அதுல இருந்தா பாண்டிய தேசத்துக்கு மீன் கொடியில இருக்கு. பொய்கை ஆழ்வார் இந்த திராவிட தேச தொண்டை நாட்டுல சத்தியவிரத கஷேத்திரத்துல சத்தியவிரதன் அரசன் சொல்லும் இல்லையோ அந்த சத்தியவிரத கஷேத்திரத்துல அவரே பொய்கையில் அவதாரம் பண்ணார். சத்தியவிரதர் ராஜா மத்ஸ்யத்தை தன்னுடைய கமண்டல் ஜாத்துல வச்சு ரசிச்சான். ஒரு ராத்திரிகளை போடாம அது வந்து அந்த கமண்டலத்துல நெருக்குண்டது. ஒவ்வொரு இடத்தையும் நெருக்குண்டது. கமண்டலம், கும்பம், கிணறு நெருக்குண்டது. சாது தத்ரேக ராத்திரேன வர்த்தமானா கமண்டலவு அலம் தாத்ம அவகாசாசா இதமாக வகிவதி அப்படின்னு பாகவதம் சொல்றது. அபிநவ அவதாரமான பொய்யாழ்வார் அதே மாதிரி நடுநிசி இருட்டுல இடைகழியில அதுக்கப்புறம் வந்து ஆளு 2 பேர் பூதத்தாழ்வார் பெய்யாழ்வார் இவரோட கூட திருமாலிடை நெருக்குண்டு சாரூபியம் பெற்றார் அப்படிங்கிறார். சிந்தையர் ததியரபக பகவன் பசோர்பி கிரந்தின் ஹிருதயான் விவ்ருல சுமோபக அப்படிங்கிறார். அதாவது சத்தியவர்தன் பிரார்த்தனைக்கு கிரம பண்ணி அவனுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் செஞ்சு மனசுல ஞான விளக்கை ஏற்றதை போல பொய்யாழ்வார் வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்த விழுதன்னையும் கூட்டி ஒன்ற திரித்து அன்று எரித்த திருவிளக்கை. எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. திருவிளக்கை ஏற்றிட்டு பொருத்தமா இருக்கு. அங்க அவர் ஞான விளக்கை ஏற்றினார் சத்தியவிரதனுக்கு பகவான். இவர் இங்கே விளக்கை ஏத்துறார். இந்த திருவிளக்காமன வையந்தகளின் ஊராம் வையந்தகளில் பாடுறார்கள் இல்லையோ. வையம் தகளையாய் வார்கடையிலே நெய்யாகன்னு சொல்றார்கள் இல்லையோ. அதனால செழும்பொருளை யார கருள் செய் அப்படின்னு பிரபந்த சாரத்துல வருது. மத்ஸ்ய ரூபிட்ட சத்தியவிரதன் கோரிய பிரார்த்தனையை இது வந்து ஞாபகப்படுத்துறது அப்படின்பா. இப்படி சத்தியவிரத கஷேத்திரத்துல அவதாரம் இடை நெருக்குண்டது, அவதாரங்கள்ல ஆதியானது, ஞான விளக்கு ஏற்றினது, இதெல்லாம் ஒற்றுமையை வச்சுட்டுதான் இந்த அபிநவ மத்ஸ்யாவதாரமாக பொய்கை முனியை ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் அனுசந்தித்தார் அப்படி சொல்வா. இதுக்கு அடுத்தது நம்ம பூதத்தாழ்வாரை பத்தி அடுத்த வாரம் பார்க்கலாம். பூதத்தாழ்வாரையும் கூர்மாவதாரத்தையும் சேர்த்து பார்க்கலாம்.